அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், போதும் என்ற மனதுடனே தேவ மகிமை உனக்கு மிகுதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள்ள இருப்பாயானா கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். குடும்பத்தை யாரிடத்திலும் கை நீட்ட வைக்க மாட்டார். அன்றைய தேவையை சரியாக சந்திப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவிலே பிரியவாದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ இன்றைய நாட்களில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ಇವತ್ತಿನ ನಿಮಗೆ ದಿನದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಶುಭಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவர் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಶೇಷವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರಾಗಿ. ஏனென்றால் ಯಾಕಂದರೆ கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಿಮಗೆ ವಿಶೇಷವಾದ ಮಾತನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறபடி ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம் ಆಗಾಯ ಬರೆದ ಪುಸ್ತಕವು 2ாம் அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯವು 19வது வார்த்தையிலே 19ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மகிமையாம் கனமாய் இருக்கிறது. அவர் ಹೇಳುವಂತ ಮಾತು ಅದು ಮಹಿಮೆಯಾಗಿ ಘನವಾಗಿ ಇದೆ. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ಇವತ್ತಿನ ಮೊದಲುಗೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. அவர் சொல்லும் வார்த்தைகளை சற்று கேட்கும்படி அவர் ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕೇಳುವುದಕ್ಕಾಗಿ நம்முடைய செவிகளை திறந்து ನಮ್ಮ ಕಿವಿಗಳನ್ನು ತೆಗೆದು உள்ளத்துக்குள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம் என்றால் ಲೋಕದಲ್ಲಿ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತನ್ನು இந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ வார்த்தையின் பிரகாரமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ಈ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. வார்த்தை இப்படித்தான் சொல்லுகிறது. ಈ ಮಾತಿಗೆ ಹೇಳುತ್ತದೆ. இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ಈ ಆಗಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 2ாம் அத்தியாயத்திலே 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 19வது வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 19ನೇ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? ಕಳಂಚದಲ್ಲಿ ಇನ್ನ ಬೀಜಗಳು ಉಂಟೋ? திராட்சை செடியும் ದ್ರಾಕ್ಷೆ ಬಳ್ಳಿಯು அத்திமரமும் ಅಂಜೂರದ ಮರವು மாதுளம் செடியும் ಮಾದಲ ಗಿಡವು ஒலிவ மரமும் கனிகள் கொடுக்கவில்லையோ? ಫಲಗಳನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲವೋ? நான் இன்று முதல் நான் ಇವತ್ತಿನ உங்களை ಮೊದಲು ஆசீர்வதிப்பேன் என்று ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ ಎಂದು சொல்லுகிறார். ಹೇಳುತ್ತಾರೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, இந்த வார்த்தையை நன்கு கவனித்து பார்க்கும் பொழுது ಈ ಮಾತನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ದೇವರು ನಿಮಗೂ ನಮಗೂ ಇಟ್ಟಿರುವಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார். ಅಧಿಕಾರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவேன் என்று சொல்லி ಆತನ ಆಶೀರ್ವಾದವು ನಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ அதிகாரப்பூர்வமாக இந்த வார்த்தையை கட்டளையிடுகிறார். ಅದಕ್ಕೆ ಪೂರ್ವಕವಾಗಿ ಮಾತನ್ನು ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய களஞ்சங்கள் இன்னும் விதை தானியம் உண்டோ என்று கேட்கிறார். ನಮ್ಮ ಕಳಂಜದಲ್ಲಿ ಇನ್ನ ಬೀಜಗಳು ಬಿದಗಳು ಇದೆಯೋ? நம்முடைய பாத்திரங்கள் குறைவாய் இருக்கிறதா? ನಮ್ಮ ಪಾತ್ರಗಳು ಕಡಿಮೆಯಾಗಿದೆಯಾ? அதை கேட்கிறவன் பாத்திரம் குறைவாய் இருக்கிறதா? ನಿನ್ನ ಪಾತ್ರ ಕೊರತೆಯಾಗಿದೆಯಾ? நீ குறையாய் இருக்கிறாயா? ಕೊರತೆಯಾಗಿದೆಯಾ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையா? ದ್ರಾಕ್ಷೆ ಬಳ್ಳಿಯು ಅಂಜೂರ ಮರವು ಎಣ್ಣೆಯ ಮರವು ಫಲವನ್ನು ಕೊಡುವಿಲ್ಲವೇ? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ಇವತ್ತಿನ ಮೊದಲುಗೊಂಡು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. உன் பிரயாசத்துக்கு ஒரு பலன் வரும். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಂದು ಫಲ ಬರುತ್ತದೆ. ஒரு முயற்சிக்கு பலன் வரும். ನಿನ್ನ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಂದು நீ எடுத்திருக்கிற காரியத்துக்கு பலன் வரும். ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಒಂದು ಉತ್ತರ ಸಿಗುತ್ತದೆ. ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரவில்லை? ಏನಕ್ಕೆ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರಲಿಲ್ಲ? ரெண்டு வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறது. ಎರಡು ವಾಕ್ಯಗಳು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்திலே ಈ ಆಗಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 1ாம் அதிகாரத்திலே 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6ாம் வசனத்தை பாருங்கள். 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ, நீங்கள் திரளாய் விதைத்து அறுத்துக்கொண்டு வருவீர்கள், கொஞ்சமாய் அறுத்துக்கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை, நீங்கள் ஒரு வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை, கூலி சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. நன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. ಇಲ್ಲಿ ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವಂತ ಒಂದು ಮಾತು. இதுல என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? திரளாய் விதைத்தும் ನೀವು ಬಹಳವಾಗಿ ಬಿದ್ದಿಯೋ கொஞ்சத்துக்கு கொஞ்சத்தை கொண்டு வருகிறீர்கள். ಸ್ವಲ್ಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ? நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ நீங்க ಗಮನಿಸಿ ನೋಡಿ. திரளாய் விதைத்தும் ನೀವು ಬಹಳವಾಗಿ ಬಿದ್ದು கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಯ್ದುಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ? நீங்கள் புசித்தும் ನೀವು ತಿಂದು திருப்தியாகவில்லை, ತೃಪ್ತಿಯಾಗಲಿಲ್ಲ, குடித்தும் ನೀವು ಕುಡಿದು பரிபூர்ணம் அடையவில்லை, ಪರಿಪೂರ್ಣವಾಗಲಿಲ್ಲ, ನೀವು வஸ்திரம் உடுத்தியும் ವಸ್ತ್ರವು ಧರಿಸಿ ஒருவனுக்கு குளிரடவில்லை, ಒಬ್ಬರಿಗೂ
ಅವರಿಗೂ ಚಲಿವಾಗಲಿಲ್ಲ. கூலியை சம்பாதிக்கிறவன் ಕೂಲಿಯನ್ನು ಸಂಪಾದಿಸುವವನು பொத்தலான பையிலே போடுகிறவனாய் ತೂತು ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹಾಕುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அதை சம்பாதிக்கிறான். ಅದನ್ನೇ ಸಂಪಾದಿಸುತ್ತಾನೆ. நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. வார்த்தை என்ன சொல்லுகிறதுனா, ಈ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், ನೀವು ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟರು, எவ்வளவு பாடுபட்டாலும், ಎಷ್ಟು ಹೋರಾಟ ಪಟ್ಟರು, எவ்வளவு சம்பாதித்தாலும், ಎಷ್ಟು ದುಡಿದರು, நீ வாங்கின கூலிய ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡಂತ ಕೂಲಿ பொத்தலான பையில போடுகிறாயா, ತೂತಾದ ಚೀಲೆಯಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾ ಇದೆಯಾ, ஓட்டையான பைக்குள்ள போடுகிறாயா. ಒಂದು ತೂತಾಗಿರುವ ಚೀಲೆಯಲ್ಲಿ அது உனக்கு நிலையில்லாமல் போகிறது. ಅದಕ್ಕೆ ಬೆಳೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று வரைக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ಇಲ್ಲಿ ತನಕ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದೇ ಪ್ರಕಾರವೇ ನಡೀತಿದೆ. ஆசீர்வாதம் வரல, ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆசீர்வாதத்துக்காக முயற்சி பண்ணுகிறேன், ஆசீர்வாதத்துக்காக ஓடுகிறோம் என்று சொல்லுகிறோம். ಆಶೀರ್ವಾದ ನನಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ಓಡುತ್ತೇನೆ, ಆಶೀರ್ವಾದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೇನೆ, ಹೀಗಾಗಿ ನಾವು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. பல முயற்சிகள் எடுக்கிறோம். ಹಲವಾದ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. சில ராத்திரி நேரங்கள் உழைக்கிறார்கள், ಕೆಲವೊಂದು ರಾತ್ರಿ ಸಮಯದಲ್ಲಿ ಕಷ್ಟ ಪಡುತ್ತಾರೆ, சில பகல் நேரங்களில் உழைக்கிறார்கள், ಕೆಲವೊಂದು ಹಗಲೊತ್ತಿಗೂ ಕಷ್ಟ ಪಡುತ್ತಾರೆ, சில ராத்திரியும் பகலும் சேர்ந்து உழைக்கிறார்கள். ಕೆಲವರು ಹಗಲು ರಾತ್ರಿ ಸೇರಿ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா நிம்மதியும் இல்ல, ಅದರಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ, சுகமும் இல்ல, ಸುಖವಿಲ್ಲ, தூக்கமும் போகுது, ನಿದ್ದೆನೂ ಹೋಯಿತು, சரீர பலவீனமும் பெருகுது. ಶರೀರ ಬಲಹೀನತೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. எவ்வளவு முயற்சித்தோம், ಎಷ್ಟು ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟು, எவ்வளவு பாடுபட்டோம், ಎಷ್ಟು ಹೋರಾಟ எவ்வளவு உழைத்தோம், ಎಷ್ಟು ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು, நீங்க வாங்குற கூலி, ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಂತ ಕೂಲಿ, அதாவது சம்பாத்தியம் ಆ ಸಂಪಾದನೆ உங்க கையில இருப்பதில்லை, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ, அது பொத்தலான பைக்குள்ள, ஓட்டையான பைக்குள்ள விழுகுது என்று சொல்லுகிறார். ಅದು ತೂತಾಗಿರುವ ಚೀಲೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, சற்று நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இது. ಸ್ವಲ್ಪ ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತ ಕಾರ್ಯವಿದು. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ಇವತ್ತಿನ ಮೊದಲಗೊಂಡು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸುವೆ. வார்த்தையை எத்தனையோ முறை நீங்க கேட்டிருக்கலாம், ಈ ಮಾತು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನೀವು எத்தனையோ ಕೇಳಿರಬಹುದು, முறை படிச்சிருக்கலாம், ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಓದಿರಬಹುದು, எத்தனையோ முறை தீர்க்க தரிசனமா உங்க காதுக்கு வந்து உங்க இருதயத்துல போயிருக்கலாம். ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಕಿವಿಗೆ ಬಂದು ಹೃದಯದಲ್ಲಿ ஆனால் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை. ಆದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ನೋಡಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? 9ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಗುರುತಿಸುತ್ತಾರೆ. இந்த ஆகாய் 1ஆம் அதிகாரம் 9லே பார்க்கும் பொழுது, ஆகாய் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 9லே ನೋಡುವಾಗ, அதிகமாய் வரும் என்று, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சம் கிடைத்தது, இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும், வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். அதை ஊதி போடுகிறேன். என் நிமித்தமே என்றால், என் நிமித்தமே என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் இது சொல்லுகிறார். நிமித்தமே நீங்கள் பொத்தல் பையில போடுகிறது காரணம் என்று சொல்லுகிறார். ಇದೇ ಅದಕ್ಕೆ ಪ್ರಕಾರವೇ ಸತ್ಯನಾದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்லுகிறார்? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? என் வீடு பாழாய் கிடக்கும் போது, ನನ್ನ ಮನೆ ಹಾಳಾಗಿ ಇರುವುದರಿಂದ நீங்க ಎಲ್ಲರೂ அவனவன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, ಓಡಿ ಹೋಗಿ இது நிமித்தமே என்று ಇದು ನಿಮಿತ್ತವೇ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ಸೇನಾಧೀಶ್ವರ ನುಡಿತಾರೆ. நீங்க பாருங்க, இந்த வசனத்தின் முதல் பகுதியில ಈ ಮೊದಲನೇ ಭಾಗವನ್ನು ನೋಡಿ, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், ಹೆಚ್ಚಾಗಿ ಬರುತ್ತದಂತ ನೀವು ಎದುರು ನೋಡಿನೋ, இதோ கொஞ்சம் கிடைத்தது, ಸ್ವಲ್ಪ ಸಿಕ್ಕಿದೆ, நீங்கள் ಅறுத்து ನೀವು ಅದನ್ನು ಕೊಯ್ದು கொண்டு வந்தோம், ಮನೆಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ನಾನು ಅದನ್ನು ஊதி போடுகிறேன், ಊದಿ ಬಿಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கஷ்டப்பட்டு உழைச்சேன், ನಾನು ಕಷ್ಟ ಬಿದ್ದಿ ಕಷ್ಟ ಮಾಡಿದ್ದೀನಿ, ராத்திரி பகல் உழைத்தேன், ಹಗಲು ರಾತ್ರಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ, வருமான நிலை நிற்கவில்லை, ಆದ್ರೆ ವರಮಾನ ಇಳಿಸುವುದಿಲ್ಲ, கடன் தீரவில்லை, ಸಾಲ ತೀರುವುದಿಲ್ಲ, சரியாக சாப்பிட முடியவில்லை, ಸರಿಯಾಗಿ ಊಟ ಮಾಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, எந்த ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை, ಯಾವ ಸಂತೋಷ ನೋಡಕ್ ಆಗೋದಿಲ್ಲ, எனக்கு தெரியவில்லை, ಯಾಕಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, எனக்குன்னே தெரியவில்லை. ಏನಕ್ಕಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. வசனம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯವೇನು நீங்க ಹೇಳುತ್ತದೆ? திரளாய் விதைத்து ಬಹಳವಾಗಿ கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕೊಯ್ದುಕೊಂಡು ಬರುತ್ತೀರಾ. என்ன சொல்லுகிறார்?
அதிகமாய் வரும் என்று ಹೆಚ್ಚಾಗಿ ಬರುತ್ತದೆ நீங்கள் எதிர்பார்த்தும் என்று சொல்லுகிறார். ನೀವು ಎದುರು ನೋಡಿನು உங்களுக்கு வருகிற வருமானத்தை ನಿಮಗೆ ಬರುವಂತ ವರಮಾನವು நீங்க எடுத்துக்கொண்டு உங்க வீட்டுக்கு ஓடுகிறீர்கள். ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾ ஏன் ஓடுகிறீர்கள்? ಏಕೆ ಓಡುತ್ತೀರಾ? உன் குடும்ப பிரச்சனை தீர்ப்பதற்காக, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಸಮಸ್ಯೆ ನೀಗುವುದಕ್ಕಾಗಿ, வட்டி பணத்தை கட்டுவதற்காக, ಬಡ್ಡಿ ದುಡ್ಡು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ, ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ, தேவையை சந்திப்பதற்காக, ಮಕ್ಕಳ ಅಗತ್ಯಗಳು ಸಂಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ஹாஸ்பிடலுக்கு வைத்தியத்துக்கு கொடுப்பதற்காக, ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ನೀವು ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಕೊಡ್ತೀರಾ. இப்படிதான் நாம ஓடுகிறோம். ಹೀಗಾಗಿ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஓடுகிற இந்த நேரத்துல ಓಡುವಂತ ಈ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தரே உன் வருமானத்தை தொடுகிறார். ದೇವರೇ ನಿನ್ನ ವರಮಾನವನ್ನು ಮುಟ್ಟುತ್ತಾರೆ. ஒன்னு அது பொத்தல் பையில விழுந்தது போல ஆகிறது. ಒಂದು ಅದು ತೂತು ಚೀಲದಲ್ಲಿ ಬೀಳುವುದರ ಆಗುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. அல்லது ಅಥವಾ உன் கையில இல்லாத போல இருக்கு. ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಾಗೆ ಹೋಗುತ್ತದೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? நீ கர்த்தருக்கு கொடுப்பதிலே பின்வாங்கி போகிறாய். ನೀನ್ ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? நீ கர்த்தருக்கு கொடுப்பதிலே பின்வாங்கி போகிறாய். ನೀನ್ ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಹಿಂದಟ್ಟಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? எல்லாம் கொடுத்து முடிந்த பிறகு ಕೊಟ್ಟು ಆ ನಂತರ அதுல மீதி என்ன இருக்கிறது? ಅದ್ರಲ್ಲಿ ಮಿಕ್ಕಿದೇನಿದೆ? அந்த மீதில கூட ಆ ಮಿಕ್ಕಿ கையை ಇರೋದ್ರಲ್ಲಿ சுருக்கி கொண்டு ನೀನು ಕೈ ಮುಚ್ಕೊಂಡು ஏதோ ஒரு விதத்துல வந்து காணிக்க போடுகிறாய். ಯಾವುದೋ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣಿಕೆ ಹಾಕುತ್ತೀಯಾ? உன் ஆசீர்வாதம் பெரிதாய் இருக்கிறது. ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವು ಹೆಚ್ಚಾಗಿದೆ. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಹೆಚ್ಚುವುದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ನಾನು ನಿನ್ನ ಬಳಿ ಬಂದು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னார். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಇರುತ್ತೀಯ ಎಂಬುದು ಹೇಳಿದ್ರಲ್ಲ. ஆனா இங்க என்ன சொல்லுகிறார்? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? இங்க என்ன வார்த்தையை குறிப்பிடுகிறார்? ಏನ್ ಮಾತನ್ನು ಗುರುತಿಸುತ್ತಾರೆ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சிಯದಲ್ಲಿ ಇನ್ನ ಬೀಜಗಳು உன் வீட்டுல பணம் இருக்கா? ನಿನ್ನ ಬಳಿ இல்ல ಹಣವಿದೆಯಾ? பொருள் இருக்கா? ಅಥವಾ ವಸ್ತು ಇದೆಯಾ? இல்ல உன் வீட்டுக்குரிய உன் சமையல் அறைக்குரிய பாத்திரங்கள் நிரம்பி இருக்கிறதா? ನಿನ್ನ ಅಡಿಗೆ ಬೇಕಾದ ವಸ್ತುಗಳು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಿದ್ಯಾ? வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? உன் வீட்டுல இருக்கா இல்லையா? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ அதை ಇಲ್ಲವಾ? நீ சோதித்து பார். ಅದನ್ನು ಶೋಧಿಸಿ ನೋಡು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ஆமென். இந்த குறைவுக்கு காரணம் என்ன? ಈ ಕೊರತೆಗೆ ಕಾರಣವೇನು? இந்த ஆசீர்வாத தடைக்கு காரணம் என்ன? ಈ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆಗೆ ಕಾರಣವೇನು? ரெண்டு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಎರಡು ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ரெண்டு காரியத்தை நீ அறிந்து கொண்டால் ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡರೆ உன் ஆசீர்வாதம் மகிமையா மாறும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಹಿಮೆ நீ ಆಗುತ್ತದೆ. இரவு பகல் கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு ನೀನು ಹಗಲು ರಾತ್ರಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವು வீணாக போகாது. ಅದು ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அப்ப என்ன சொல்லுகிறா? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? இங்க ரெண்டு காரியத்தை குறிப்பிடுகிறா. ಎರಡು ಕಾರ್ಯವನ್ನು ಗುರುತಿಸುತ್ತಾರೆ. ಒಂದು நீ சோதித்து பார். ನೀನು ಶೋಧಿಸಿ ನೋಡು. யாரை சோதித்து பார்? ಯಾರನ್ನು ಶೋಧಿಸಬೇಕು? கர்த்தருக்கு கொடுத்து சோதித்து பார். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಶೋಧಿಸಿ ನೋಡು. கர்த்தருக்கு கொடுத்து சோதிக்கும் பொழுது ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಶೋಧಿಸಿ ನೋಡುವಾಗ அங்க என்ன நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತದೆ? இங்கே மல்கியா 3ஆம் அதிகாரத்துல ಇಲ್ಲಿ ಮಲಾಕ್ಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கவனியுங்கள். ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯವು 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே தெளிவான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. படிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்து பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? ரொம்ப தெளிவுபடுத்தி சொல்ற ஒரு வார்த்தை. ತುಂಬಾ ಸುಂದರಪಡಿಸಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ரொம்ப அழகாய் சொல்றார். ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்துல ಮಲಾಕ್ಯ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இங்கே 10வது வசனத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம். ಈ 10ನೇ ವಾಕ್ಯ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಆಹಾರ ಉಂಟಾಗಿರುವುದರಿಂದ தசம பாகங்களை எல்லாம் ದಶಾಂಶ ಎಲ್ಲ பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். ಪಂಡಗ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. அப்பொழுது நான் ಆಗ ನಾನು வானத்து பலகணிகளை திறந்து ಆಕಾಶದ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದು இடங்கொள்ள
கொள்ளாமல் போக மட்டும் ಎಡ ಸಾಕದಲ್ಲದಷ್ಟು உங்க மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனோ என்று ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆಶೀರ್ವಾದ ಸುರಿಸುತ್ತೇನಾ ಎಂಬುದಾಗಿ அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ಆದ್ದರಿಂದ ನನ್ನ ಶೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಜನರೇ, கர்த்தருக்கு கொடுக்கும் விதங்களில ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ நீங்க கொடுக்கிறதை சரியாய் கொடுக்கும்படி ನೀವು ಕೊಡುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுகிறார். ದೇವರಾದ ಕರ್ತನು ನಿಮಗೆ ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾರೆ. உங்க வீட்டு காரியத்தை நீங்க சரியாய் செய்றீங்க, ನಿಮ್ಮ ಮನೆ ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೀರಾ, உங்க கணவனுக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்றீங்க, ನಿಮ್ಮ ಗಂಡನಿಗೆ ಮಾಡುವ ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೀರಾ, உங்க மனைவி பிள்ளைகளுக்கு செய்வதை சரியாய் செய்றீங்க, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾಡುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತೀರಾ, ஆனா எனக்கு நீங்க செய்கிறீர்களா? ಅದು ನನಗೆ ನೀವು ಮಾಡುತ್ತೀರಾ? அங்கே வார்த்தையை குறிப்பிடுகிறார். ಅಲ್ಲಿ ಮಾತನ್ನು ಗುರುತಿಸುತ್ತಾರೆ. இந்த ஆகாய் 1ஆம் அதிகாரத்தில ಈ ಆಗಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ இந்த 9ஆம் வசனத்தில ಈ 9ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கடைசி பகுதியில் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ಅವರು ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳುವಂತ என் ಮಾತು வீடு பாழாய் கிடக்கிறது. ನನ್ನ ಮನೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದೆ. அங்கே சொல்ல பாருங்க, என் வீடு பாழாய் கிடக்கிறது. ನನ್ನ ಮನೆ ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದೆ. இங்கே கர்த்தர் இந்த மல்கியாவில் சொல்ற வார்த்தை என்ன? ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಲಾಕಿಯಲ್ಲಿ ಹೇಳುವಂತ என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ನನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ಆಹಾರ ಉಂಟಾಗೋದಕ್ಕೆ. அப்ப நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ಸುಂದರವಾಗಿ ಗಮನಿಸುವಂತ ಒಂದು ಮಾತು, ஆலயம் பாழாய் கிடக்கிறது, ನನ್ನ ಆಲಯವು ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದೆ, அது குறைவாய் இருக்கிறது, ಅದು தேவைகள் சந்திக்கப்படவில்லை, ಅಗತ್ಯಗಳು ಸಂಧಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. அந்தந்த இடத்திற்குரிய காரியங்களை பார்க்கும் பொழுது ಆ ಸ್ಥಳಗಳಿಗೆ ನೋಡುವಾಗ அது குறைவாகவே இருக்கிறது. ಅದು ಕೊರತೆ ಉಳ್ಳದಾಗಿನೇ ಇದೆ. என் ஊழியக்காரன் குறைவாய் இருக்கிறான், ನನ್ನ ದಾಸನು ಕೊರತೆ ஆனா ಆಗಿದ್ದಾನೆ. நீங்களோ ಆದ್ರೆ ನೀವು உங்களுக்காக பிரயாசப்படுகிறீர்கள், ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ உங்க ಪಡುತ್ತೀರಾ, குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிறீர்கள். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೀರಾ. அவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், ಅವ್ರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು என் வீடு ಗಮನಿಸಿ. பாழாய் கிடக்கும் போது ನನ್ನ ಮನೆ ಹಾಳಾಗಿ ಇರುವುದರಿಂದ நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்கள். ನೀವು ಅವರವರು ತಮ್ಮ ತಮ್ಮ ಮನೆಗೆ ಓಡಿ ಹೋಗುತ್ತೀರಾ, தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, ತನ್ನ ತನ್ನ ಮನೆಗೆ ಓಡಿ இது ಹೋಗುತ್ತೀರಲ್ಲ, நிமித்தமே உங்களுக்கு குறை என்று சொல்லுகிறார். ಇದರ ನಿಮಿತ್ತವೇ ನಿಮಗೆ ಕೊರತೆ ஆலயத்து மேல வாஞ்சி உள்ளவன், ಆಲಯ ಮೇಲೆ ದಾಹ ಉಳ್ಳವರು, ஊழியத்தின் மேல வாஞ்சி உள்ளவன், ಸೇವೆ ಮೇಲೆ ದಾಹ ಉಳ್ಳವರು, ஊழியக்காரின் குறைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன், ಸೇವಕರ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಪೂರ್ತಿ ಮಾಡುವವರು, அவன் தேவனுடைய பார்வையில குறையாய் இருப்பதில்லை, ಅವನ ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕೊರತೆಯಾಗಿ அவன் ಇರುವುದಿಲ್ಲ, ஆசீர்வாதமாய் இருப்பான். ಅವನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವನು. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುವಾಗ நீங்க கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்யுங்கள். ನೀವು ದೇವರಿಗೆ ಮಾಡುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿರಿ. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ஆம் வசனம் சொல்லுகிறது, 9ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன் பொருளாலும் ನಿನ್ನ ವಸ್ತುವಿಂದಲೂ உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் ನಿನ್ನ ಎಲ್ಲಾ ಬೀಜಗಳಿಂದ ಮೊದಲ ಫಲದಿಂದಲೂ கர்த்தரை கனம் பண்ணுங்கள். ದೇವರನ್ನು ಗಣಪಡಿ. அப்ப ஆலயத்துக்குள்ள நீ வரும் பொழுது ಹಾಗಂದ್ರೆ ಆಲಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ நீ செய்ய வேண்டியது சரியாய் செய்ய வேண்டும். ನೀನು ಮಾಡುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು. கர்த்தருக்குள்ளே வந்து நீங்க கர்த்தரை பார்க்க வேண்டும் என்றால், ದೇವರಲ್ಲಿ ಬಂದು ದೇವರನ್ನು ನೋಡಬೇಕಂದರೆ கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயங்களிலே ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ கர்த்தர் பிரியப்படும்படி கொடுக்க வேண்டும். ದೇವರು ಪ್ರಿಯ ಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. ஆலயத்துல ஆகாரம் உனக்காக காத்திருக்கிறது. ಆಲಯದಲ್ಲಿ ಆಹಾರ ನಿನಗೋಸ್ಕರ அப்போ ಕಾಯ್ತಾ ஓ வருமானத்தில் முதல் பங்கை தசம பாகமாக கொடுக்க வேண்டும். ಹಾಗಂದ್ರೆ ನಿನ್ನ ವರಮಾನದಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಭಾಗ ದಶಾಂಶವಾಗಿ ಕೊಡಬೇಕು. அப்படி நீ கொடுக்கும் போது ಆಗ ನೀನು ಕೊಡುವಾಗ உன் ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து கடந்து வரும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವು ಪರಲೋಕದಿಂದ ಹೊರಟು இந்த ಬರುವುದು. ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல ಈ ಆಗಾಯ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற ಆದರೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತ வானம் பனியை பெய்யாமலும் ಆಕಾಶವು ಮಂಜನ್ನು ಬೆಳೆದಂತೆ பூமி பலனை கொடாமலும் போயிற்று. ಭೂಮಿ ತನ್ನ ಫಲವನ್ನು ಕೊಡದೆ ಹೋಯಿತು. நான் நிலத்தின் மேலும் ನಾನು ನೆಲದ ಮೇಲೆಯೂ மலைகளின் மேலும் ಮಳೆಗಳ ಮೇಲೆಯೂ தானியத்தின் மேலும் ಧಾನ್ಯದ ಮೇಲೆಯೂ புது திராட்சை ரசத்தின் மேலும் ಹೊಸ ದ್ರಾಕ್ಷಿ ರಸದ ಮೇಲೆಯೂ எண்ணெயின் மேலும் ಎಣ್ಣೆಯಿನ ಮೇಲೆಯೂ பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேலும் ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬೀಳುವಂತ ಎಲ್ಲಾ ಮೇಲೆಯೂ மனுஷரின் மேலும் ಮನುಷ್ಯರ ಮೇಲೆಯೂ மிருகங்களின் மேலும் ಮೃಗಗಳ ಮೇಲೆಯೂ கைப்பாடு அனைத்தின் மேலும் ಇಟ್ಟು ಮಾಡುವ ಎಲ್ಲದರ ಮೇಲೆಯೂ வறட்சியை வருவித்தேன் என்று சொல்லுகிறார். ಬರಗಾಲವನ್ನು ಬರು ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆலயத்தின் காரியங்களிலே ಈ ಆಲಯದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ உன் தசம பாகம் சரியாய் வரவில்லை என்றால் ಈ ದಶಾಂಶ ಸರಿಯಾಗಿ ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ இந்த வசனத்தின் குறைபாடு உனக்குள்ளே வந்துவிடும். ಈ ವಾಕ್ಯದ ಕಡಿಮೆ ನಿನ್ನೊಳಗೆ ಬಂದು ಬಿಡುತ್ತದೆ. இந்த வார்த்தை எப்படியோ அப்படியே வந்துவிடும். ಈ ಮಾತು ಹೇಗೆ ಅದೇ ಪ್ರಕಾರ
ಕಾರ್ಯ ಬರುತ್ತದೆ. நீ நிலத்தை போய் விழுந்தாலும் சரி, ನೀ ನೆಲದಲ್ಲಿ ಬೀಜ ಬಿತ್ತಿದ್ರು ಸರಿ, மலைகள் மேல நீங்க சம்பாதிக்க போனாலும் சரி, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಹೋದ್ರು தானியத்தின் மேல நீங்க சம்பாதித்தாலும் சரி, ನೀವು ಧಾನ್ಯ ಹಾಕಿ புது ரசத்தின் மேல நீங்க சம்பாதனை தேடினாலும் சரி, ರಸವನ್ನು ಹುಡುಕಿದ್ರು ಸರಿ, எண்ணெயின் மேல சம்பாதனை தேடினாலும் சரி, ಎಣ್ಣೆಯ ಮೇಲೆ ಸಂಪಾದಿದ್ದು ಹುಡುಕಿದ್ರು ಸರಿ, பூமியின் விளைகிற எல்லாவற்றின் மேல நீ நீ சம்பாதனை தேடினாலும் சரி, ಭೂಮಿ ಮೇಲೆ ಬೆಳೆಯುವಂತ ಎಲ್ಲದ ಮೇಲೆ ಸಂಪಾದನೆ ಮಾಡೋಕೆ ಹುಡುಕಿದ್ರು ಸರಿ, அதனுடைய வறட்சியை நான் குறைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ಅದರ ಬೆಳವಣಿಗೆ ನಾನು ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. உனக்கு ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, ನಿನಗೆ ಆಲಯದಲ್ಲಿ ಆಹಾರ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ நீ தேடி வருகிற ஆலயத்துக்குரிய காரியம் மேல நீ கண் வைத்து ನೀನು ಹುಡುಕಿ ಬಂದು ಬರುವಂತ ದೇವರ ಆಲಯ ಮೇಲೆ நீ ಕಣ್ಣನ್ನು செய்ய ಇಟ್ಟು வேண்டியதை சரியாய் செய்ய வேண்டும். ನೀನು ಮಾಡುವುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು. லேவியராகமம் 27:30 சொல்லுகிறது, ಯಾಜಕ ಕಾಂಡ 30:27 ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு இது பரிசுத்தமானது என்று சொல்ல வேண்டும். ದೇವರಿಗೆ ಇದು ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. என்னாகமம் 18:21 சொல்லுகிறது, ಅರಣ್ಯಕಾಂಡ 18:28 ಹೇಳುತ್ತದೆ, எல்லாவற்றையும் சுதந்திரமாக சந்தோஷமாக கொடுக்க வேண்டும். ಎಲ್ಲದರಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಕೊಡಬೇಕು. உபாகமம் 28:12 சொல்லுகிறது, ಆ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28:18 நீ கர்த்தருக்கு கொடுக்கும் விஷயத்திலே கர்த்தர் உன்னை கண்டு ನೀನು ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಕಂಡು வானத்து நல்ல பொக்கிஷத்தை உனக்காக திறப்பார். ಆಕಾಶದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಪೊಕಿಷವನ್ನು ನಿನಗೆ ತೆರೆಯುತ್ತಾರೆ. அதுல சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ಅಲ್ಲಿ ಹೇಳ್ಮಟ್ಟ ಮಾತೇನು? நீ பரிபூர்ண நன்மையை உண்டாக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಸಂಪೂರ್ಣ ನನ್ಮೆ ನಿನಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இந்த உபாகமம் 28:11-12 சொல்லுகிறது, ಈ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28:11 ಹೇಳುತ್ತದೆ, நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், ಈ ಅನೇಕರಿಗೆ ಸಾಲವನ್ನು ಕೊಡು, நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லுகிறார். ನೀವು ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நீ பாடுபட்டு உழைத்து ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿ ராத்திரி பகல் சம்பாதித்து ಹಗಲು ರಾತ್ರಿ ದುಡಿದು ஒத்தல பையில போடும்படியாக கர்த்தர் விரும்பவில்லை. ತೂತ ಚೀಲಲ್ಲಿ ಹಾಕುವಷ್ಟಕ್ಕೆ ದೇವರು ಇಷ್ಟಪಡುವುದಿಲ್ಲ. வானத்து பலகணிகளை உனக்கு திறக்க இருக்கிறார். ಆಕಾಶದ ದೇವರ ಫಲವನ್ನು வானத்து பொக்கிஷத்தை உனக்கு திறக்க இருக்கிறார். ಆಕಾಶದ ಫಲವನ್ನು ದೇವರು ನಿನಗೆ நீ ತೆಗೆಯುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு கொடுப்பதில் முந்திக் கொள்ள வேண்டும். ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಮುಂದಟ್ಟಿ நீ ಹೋಗಬೇಕು. கர்த்தருக்கு செய்யும் காரியங்களிலே அவருக்கு முன்னே மகிமையாய் கொடுக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಮುಂದೆ ಮಹಿಮೆಯಾಗಿ ಕೊಡಬೇಕು. உபாகமம் 11:14 சொல்லுகிறது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 11:14 ஏற்ற காலத்திலே முன்மாறி பின்மாறியான மகிமையை உங்களுக்கு தருவேன் சொல்றார். இந்த ಜಾರಿ ಮಳೆಯನ್ನು ನಿನಗೆ ಸುರಿಸುವೆ. சங்கீதம் 65:9 சொல்லுகிறது, ಕೀರ್ತನೆ 65:9 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, உன் ஆசீர்வாதம் தண்ணீர் நிறைந்த தேவ நதியை போல் வரும் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದವು ದೇವ ನದಿಯಿಂದ ತುಂಬುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீ மிகவும் செழிப்பாயிருப்பாய். ನೀನು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುತ್ತೀಯಾ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுப்பதில் நாம் எப்படி கொடுக்கிறோம்? ಇವತ್ತು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡೋದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊಡುತ್ತೀವಿ? எல்லாம் போன பிறகுதான், ಎಲ್ಲ ಹೋಗಿ ಆ ನಂತರ எல்லாம் நம்முடைய காரியங்களை முடித்த பிறகுதான். ನಮ್ಮ ಕಾರ್ಯ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ಮುಗಿದ ಆ ನಂತರ இருந்தா கொடுப்பான், ಇದ್ರೆ ಕೊಡುತ್ತೀವಿ, இல்லன்னா அடுத்த மாசம் கொடுக்கலாம். ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಬರುವ ತಿಂಗಳಲ್ಲಿ ಕೊಡೋಣ. ஒரு கடன்காரனுக்கு அப்படி கொடுக்கும்போது கடன்காரன் உங்களை விடுவானா? ಒಂದು ಸಾಲಗಾರನಿಗೆ ಆ ರೀತಿ ಕೊಡುವಾಗ ಅವನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುತ್ತಾನಾ? கடன் கொடுத்தவன் உங்களை கேள்வி மேல கேள்வி கேட்க மாட்டானா? ಸಾಲ ಕೊಟ್ಟವನು ನಿಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಮೇಲೆ ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳೋದಿಲ್ಲವೇ? யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. நீங்க கடன் வாங்கினவனுக்கு சரியா கொடுக்கறீங்க, ನೀವು ಸಾಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸರಿಯಾಗಿ ಕೊಡುತ್ತೀರಾ? ஆனா கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கொடுத்தாரே, அவருக்கு கொடுப்பதில் நீங்க பின்வாங்கி போகிறீர்கள். ಆದ್ರೆ ಕರ್ತನ ದೇವರು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ನೀವು ಹಿಂಜಾರಿ ಹೋಗುತ್ತೀರಾ. கடன் கொடுத்தவனுக்கு மேல பயம், ಸಾಲ ಕೊಟ್ಟವರ ಮೇಲೆ ಭಯವು. அதே போல கர்த்தர் மேல் உனக்கு பயம் இருக்கிறதா? ಅದೇ ಪ್ರಕಾರ ದೇವರ ಮೇಲೆ ನಿನಗೆ ಭಯವಿದೆಯಾ? உன்னை கொண்டு ஆலயம் சுத்திகரிக்க வேண்டும், ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಆಲಯವನ್ನು ಶುದ್ಧೀಕರಿಸಬೇಕು. உன்னை கொண்டு ஊழியக்காரன் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಸೇವಕ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು. உன்னை நம்பி கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிற உன் ஊழியக்காரனுடைய சந்தோஷம் பெருகி இருக்க வேண்டும். ನಿನ್ನ ನಂಬಿ ನಿನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡುವ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತ ಸೇವಕರ ಸಂತೋಷ ಹೆಚ್ಚಾಗಿರಬೇಕು. உன் ஊழியக்காரன் எங்கே போவான்? ನಿನ್ನ ಸೇವಕರು ಎಲ್ಲಿ யாரிடத்துல போய் கேட்க முடியும்? ಯಾರ ಬಳಿಯೋ அவன் ஆலயத்தில் முழங்கால் படியிடுகிறான். ಅವರು ಆಳದಲ್ಲಿ ಮೊಣಕಾಲು ஆண்டவரே நீர்தான் என்னை போஷிக்க வேண்டும், ದೇವರೇ ನೀವೇ ನನ್ನ ಪೋಷಿಸಬೇಕು, உம்மைதான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿದ್ದೀನಿ அப்ப ಎಂಬುದಾಗಿ இந்த ಹೇಳ್ತಾರೆ. வீட்டுக்குள்ள ஆலயம் என்கிற வீட்டுக்குள்ள ಹಾಗಂದ್ರೆ ಆಲಯ ಎಂಬ ಮನೆ ஊழியக்காரனுடைய முழங்கால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. ಸೇವಕರ ಮೊಣಕಾಲು ದೇವರೇ ನೋಡುತ್ತದೆ. விசுவாசியாக தேவ பிள்ளைகளே, ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರುವ ದೇವರ நீங்கள் ಮಕ್ಕಳೇ, ஆலயத்துக்குரிய காரியங்களுக்காக ನೀವು ಆಲಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಕಾರ್ಯಕ್ಕೆ உன்னுடைய
வீடாக நினைத்து ನಿಮ್ಮ ಮನೆಯಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು உனக்காக முழங்கால் படி போடுகிறவரை நினைத்து ನಿನಗೋಸ್ಕರ ಮೊಣಕಾಲು ಹಾಕೋರು ನೆನೆಸಿ கர்த்தர் கொடுத்ததிலே முதல் பங்காக ದೇವರು ಕೊಟ್ಟದಲ್ಲಿ ಮೊದಲನೇ நீ ಭಾಗವಾಗಿ தேவனுடைய சமூகத்தை வந்து கொடுக்கும் பொழுது ನೀನು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಕೊಡುವಾಗ கர்த்தர் உன்னை வித்தியாசமாய் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿನ್ನ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஊழியக்காரன் சந்தோஷப்படும் போது நீயும் சந்தோஷமாய் இருப்பார். ಸೇವಕರು ಸಂತೋಷ ಪಡುವಾಗ ನೀನು ஊழியக்காரன் அழுகும் போது நீயும் அழுது கொண்டே இருப்பார். ಸೇವಕರು ಅಳುವಾಗ ನೀನು ಅಳುತ್ತೀಯಾ. உனக்காக தான் ஒரு ஊழியக்காரனை எழுப்பி வைக்கிறார். ನಿನಗೋಸ್ಕರನೇ ಒಂದು ಸೇವಕರನ್ನು அந்த ஊழியக்காரனுடைய தேவையை நீ சந்திக்கவில்லை. ಆ ಸೇವಕನ ಅಗತ್ಯವನ್ನು ಸಂಧಿಸಲಿಲ್ಲ. அந்த ஊழியக்காரன் சங்கடப்படுவும் அழுவும் புலம்புவும் வேதனைப்படுவும் அதற்கு நீ காரணமாய் இருக்கிறாய். ಆ ಸೇವಕರು ಅಳುವುದಕ್ಕೂ ದುಃಖ ಪಡುವುದಕ್ಕೂ ವೇದನೆ ಪಡುವುದಕ್ಕೂ ನೀನು ಕಾರಣಕರಾಗಿದ್ದೀಯಾ. இன்னைக்கு நீ அறிந்து கொள்வாயானால் ಇವತ್ತು ನೀನು நீ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்பு ನೀನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಮಾಡುವಂತ ಕೆಲಸವು பொத்தலில் போகுதென்றால் ಅದು ತೂತಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದಂದರೆ ஓட்டப்பையில விழுகுதென்றால் ತೂತು ಚೀಲಲ್ಲಿ ಹೋಗುತ್ತದಂದರೆ பரிசுத்த தேவனுக்குள் சரியா நிற்க வேண்டும். ಆ ಪರಿಶುದ್ಧ ದೇವರಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ நீ ನಿಲ್ಲಬೇಕು. ஓட்டப்பையில நீ போடுவதற்கு இடம் விடாதபடிக்கு ನೀನು ತೂತು ಚೀಲಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕೆ ಸ್ಥಳ ಕೊಡದೆ ಇರುವಂತೆ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ தேவன் உன் சம்பாத்தியங்களை வறட்சியை கொடுக்காதபடிக்கு ಆ ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಪಾದನೆಯಲ್ಲಿ ಕಷ್ಟವನ್ನು ಕೊಡದೆ ಇರುವುದು அவர் வானத்து பொக்கிஷத்தை திறந்து கொடுக்கும்படி ಆತನ ಆಕಾಶದ ಪೊಕಿಷವನ್ನು ತೆಗೆಯುವುದಕ್ಕಾಗಿ அவரை சோதித்து பார்த்து கொடு என்று சொல்லுகிறார். ಅದನ್ನು ಶೋಧಿಸಿ ಮಾಡಿ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆபிரகாம் இடத்தை கேட்கிற காரியம் என்ன? ಆಬ್ರಹಾಮನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವ உன் பிள்ளையை கொடு என்றார். ನಿನ್ನ ಮಗನನ್ನು ಕೊಡಿ முடியாது என்று சொல்லவில்லை. ಅವರು ಆಗದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. ஆகாருடைய வழிகளிலே ಆ ಗಾರಿನ ದಾರಿಯಲ್ಲಿ வேதனை பெருக்கங்கள் எழும்பி வந்தது. ಆ ವೇದನೆ ಹೆಚ್ಚು ಬರ್ತಾ ಇತ್ತು. நிந்தையும் துன்பமும் கடந்து வந்தது. ನಿಂದೆಯೂ ದುಃಖವೂ ಹೊರಟು ஆகார் ಬಂದಿತು. கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ಆಹಾರ ದೇವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಲಿಲ್ಲ. நீயும் அதுபோல கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டாம். ನೀವು ಅದೇ ಪ್ರಕಾರ ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳದೆ ಇರುವ வேத வார்த்தைகள் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಪಶುವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அன்னால் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினாள். ಅನ್ನಾಳು ದೇವರಿಗೆ ಒಂದು ಅರಿಕೆಯನ್ನು பொருத்தனை ಮಾಡಿದಳು. பிரகாரமே நடந்து கொண்டாள். ಅವಳು ಏನ್ ಅರಿಕೆ ಮಾಡಿದ ಅದ್ರ ಪ್ರಕಾರ யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. ஆபிரகாம் கர்த்தருடைய சமூகத்திலே ಆಬ್ರಹಾಮ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கர்த்தருக்கு கொடுக்கும் காரியங்களிலே ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ மனதார கொடுத்திருக்கிறார். ಅವರು ಮನ ರಮ್ಯವಾಗಿ ಕೊಟ್ಟರು. உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார். ಉತ್ಸಾಹದಿಂದ ಕೊಟ್ಟರು. கனமாய் கொடுத்திருக்கிறார். ಘನವಾಗಿ ಕೊಟ್ಟರು. இங்க நீங்க வேதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ஒரே மகனாகிய ಒಂದೇ ಮಗನಾದ ஈசாக்கை கர்த்தர் பலி செலுத்து என்று சொன்ன உடனே ಈಸಾಕನ ದೇವರ ಬಲಿ ಕೊಡು ಎಂದು ಹೇಳಿದ ಕೂಡಲೇ அவர் உடனே அதற்கு தலை வணங்கினார். ತಕ್ಷಣ ಅವರು ತಲೆ ಬಗ್ಗಿಸಿದರು. கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ தன் பிள்ளை என்றும் பாராதபடிக்கு ತನ್ನ ಮಗನಿಂದ ನೋಡಿದಂತೆ அவர் பலி செலுத்த கடந்து வந்தார். ಅವರು ಬಲಿ ಸಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹೊರಟು ಬಂದರು. யோசித்து பாருங்க. ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. 100 வயதுல வந்த மகனை 100 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಬಂದಂತ கர்த்தர் ಮಗನನ್ನು கேட்ட உடனே ದೇವರು ಕೇಳಿದ இல்லை ಕೂಡಲೇ என்று சொல்லவில்லை. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. இல்லை என்று சொல்லவில்லை. ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ. உடனே அதற்கு எஸ் சொன்னார். ತಕ್ಷಣವೇ ಅವರು ಎಸ್ ಅಂತ உடனே ಹೇಳಿದರು. புறப்பட்டார். ತಕ್ಷಣ ಹೊರಟು ಹೋದರು. தன் மகனுடைய கை கால்களை கட்டி ತನ್ನ ಮಗನ ಕೈ ಕಾಲನ್ನು ಕಟ್ಟಿ அந்த விறகுக்கு மேல வைத்து ಅಲ್ಲಿ ಸೌದೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು கர்த்தருக்கு கொடுக்க முன் வந்தார். ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬಂದರು. ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, அன்னால் பல வருஷம் பிள்ளைகள் இல்லாது இருந்தவள் ಅನ್ನಾಲ ಹಲವಾದ ವರ್ಷ ಮಗು தேவனுடைய ಇಲ್ಲದವಳ ஆலயத்துக்கு ஓடி வந்தாள். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಓಡಿ ಬಂದಳು. அழுதாள், புலம்பினாள். ಹತ್ತಳು நான் ಗೋಳಾಡಿದಳು. மனக்லேசமுள்ள பெண்மணி, ನಾನು ಮನೆ ಕ್ಲೇಶವುಳ್ಳ என் ಹೆಂಗಸು. இருதயத்தை உமக்கு முன்பாக ஊற்றுகிறேன். ನನ್ನ ಹೃದಯ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಚಳಿಸುತ್ತೇನೆ. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரனால் ನನಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗ அதை நான் உமக்கு கொடுப்பேன் என்றால் ಅದನ್ನ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದರು. கர்த்தர் அதை கேட்டார். ದೇವರು ಅದನ್ನು ಕೇಳಿದರು. அப்படியே செய்தார். ಹಾಗೆ ಮಾಡಿದರು. கொடுத்த பிள்ளையை ಕೊಟ್ಟ ಮಗನನ್ನು தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து ಆ ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು இந்த இடத்துல தான் நான் கேட்டேன். ಈ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಾನು ಕೇಳಿದೆ. இங்கதான் பொருத்தனை செய்தேன். ನಾನು ಅರಿಕೆ ಮಾಡಿದ್ದೆ. இதோ நான் கேட்ட பிரகாரம் கொடுத்த பிள்ளையை ಇಗೋ ನಾನು ಕೇಳಿದ ಪ್ರಕಾರ ಕೊಟ್ಟ ಮಗನನ್ನು உமக்கே தருகிறேன் என்று கொடுத்து விட்டார். ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಏನ್ ಮಾಡುತ್ತೀವಿ? 10 மாசம் சுமக்கிற பிள்ளைய 10 ತಿಂಗಳು ಹೊತ್ತುವಂತ பல ಮಕ್ಕಳು வருஷம் இல்லாத குழந்தை பாக்கி இல்லாத வழிமுறைகளில் ಹಲವಾದ ವರ್ಷ ಮಗು ಇರದಂತ ದಾರಿಯಲ್ಲಿ வந்த பிள்ளைகளை ಬಂದಂತ இந்த ಮಗಳು ஆபிரகாம்
ஆபிரகாமும் சரி, ஆபிரகாமனும் இந்த அண்ணாலும் சரி, அண்ணாலும் சரி தேவனுக்கு கொடுப்பதில் முந்திக் கொண்டாக. ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದರಲ್ಲಿ ಮುಂದಟ್ಟಿ ಹೋದರು. இன்றைக்கு நீங்கள் நானும் என்ன செய்கிறோம்? ನೀವು ನಾವು ಏನ್ ஒரு ಮಾಡ್ತೀವಿ? வேலை கிடைக்கலன்னா, ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, திருமணம் ஆகலன்னா, ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ, குழந்தை பிறக்கலன்னா, ಮಗು ಹುಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ, ஆசீர்வாதம் வரலன்னா ಆಶೀರ್ವಾದ உடனே ஒரு பொருத்தனை செய்வோம். ತಕ್ಷಣ ಒಂದು ಅರಿಕೆ ಮಾಡ್ತೀವಿ. எனக்கு இதை கொடுத்தா நான் இதை செய்கிறேன், ನನಗೆ ಇದು ಕೊಟ್ಟರೆ ನಾನು இதை ಮಾಡುತ್ತೇನೆ, பண்ணுகிறேன் என்று பொருத்தனை செய்வோம். ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಅರಿಕೆ ಮಾಡ್ತೀವಿ. ஆனால் ಆದರೆ அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ತನಕ நான் கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தருக்கு செய்யணும், கர்த்தருக்கு செய்யணும்னு நினைவாய் இருப்போம். ನಾನು ಕರ್ತನಿಗೆ ಮಾಡುತ್ತೇನೆ, ಕರ್ತನಿಗೆ ಮಾಡಿದ ನೆನಪಲ್ಲೇ ಇದ್ದೀವಿ. பெற்றுக்கொண்ட பிறகு ಪಡೆದುಕೊಂಡ ನಂತರ அப்படியே மறந்து விடுவோம். ಹಾಗೆ ಮರೆತು ಬಿಡುತ್ತೇವೆ. அடுத்த நாள் கொடுக்கலாம், ಆ ನಂತರ ಕೊಡೋಣ, அடுத்த வாரம் கொடுக்கலாம், ವಾರ ಕೊಡೋಣ, அடுத்த மாசம் கொடுக்கலாம். ತಿಂಗಳಿಗೆ ಕೊಡೋಣ. இதை நம்ம கொடுத்தா தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? ಇದನ್ನು ಕೊಟ್ಟರೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರಾ? இப்படி பல கேள்விகளை எழுப்பி விடுவோம். ಹೀಗಾಗಿ ಹಲವಾರು ಪ್ರಶ್ನೆಗಳು ಎಬ್ಬಿಸುತ್ತೇವೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವ அதனால் ಜನರೇ, நீ படுகிற பாடு, ಅದೇ ನೀನು ಪಡುವಂತ நீ ಹೋರಾಟ, எடுக்கிற பிரயாசம், ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಪ್ರಯಾಸ, நீ கஷ்டப்படுகிற காரியம் ಕಷ್ಟಪಡುವ உனக்கு ಕಾರ್ಯವು குறைவானதாக, ನಿನಗೆ ಕಡಿಮೆಯಾಗಿ, வேதனையாக, ವೇದನೆಯಾಗಿ, சஞ்சலமாக முடிகிறது. ಸಂಕಟವಾಗಿ ಮುಗಿತದೆ. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது ದೇವರಿಗೆ ಕೊಡುವಾಗ கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, ಅದನ್ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது ದೇವರಿಗೆ அவரை ಕೊಡುವಾಗ சோதித்து பாருங்கள், ಅದನ್ನು ಶೋಧಿಸಿ உங்க ನೋಡಿ. பண்டக சாலை நிரம்பும், ನಿಮ್ಮ ಪಂಡಗ ಸಾಲೆ உன் ತುಂಬುತ್ತದೆ. ஆத்துமா சந்தோஷப்படும், ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ. குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya, ಹೇಳಿರಿ ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. வேதம் தெளிவுபடுத்தி சொல்லுகிறது. ವೇದವು ಸತ್ಯವಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ என்ன ಹೇಳುತ್ತದೆ. சொல்றார் பாருங்க, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. தண்ணீர் நிறைந்த தேவன் நதியினால் ನೀರು ತುಂಬಿರುವಂತ ದೇವರ ನದಿಯಿಂದಲೇ மிகவும் நீ செழிப்புள்ளவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ಬಹಳವಾಗಿ ನೀ ಹಸಿರುವಾಗಿರುವೆ. இந்த சங்கீதம் 65:9 தெளிவாய் சொல்லுகிறது. ಈ ಕೀರ್ತನೆಗಳು 65:9 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அததான் சங்கீதம் 23 சொல்றாரு, ಅದನ್ನ ಕೀರ್ತನೆ 23 ಹೇಳುತ್ತದೆ, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ನನ್ನ ಪಾತ್ರ ತುಂಬಿ ಹರಿತದೆ, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது, ನನ್ನ ಜೀವಗಳ ದಿನಗಳ ಶುಭವು ಕೃಪೆ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ, நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ನಾನು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಬಹಳ ದಿನವಾಗಿರುವೆ. ஏன் நீ சபை விட்டு ஓடுற? ಯಾಕೆ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಓಡೋಗುತ್ತೀಯಾ? இந்த சபைக்கு போன ಈ ಸಭೆಗೆ எனக்கு ಹೋಗಿದ್ದೆ, ஆசீர்வாதம் வரல. ನನಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರಲಿಲ್ಲ. ஏன் பல சபைகளை தேடுற? ಯಾಕೆ ಹಲವಾರು ಸಭೆನ உன் ಹುಡುಕುತ್ತೀಯಾ? பாத்திரம் நிரம்பவில்லை, ನಿನ್ನ ಪಾತ್ರವು ತುಂಬಲಿಲ್ಲ, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படவில்லை. ನಿನ್ನ ಮನೆ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲಿಲ್ಲ. ஏன்னா நீ ಯಾಕಂದರೆ கர்த்தருடைய வீட்டுக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யாம ದೇವರಿಗೆ ಮನೆಗೆ ಮಾಡುವುದು ಸರಿಯಾಗಿ ಮಾಡಿಲ್ಲದೆ நீ இஷ்டப்படி நடந்து விட்டு ನಿನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ நீ கர்த்தருடைய வீட்டையும் ದೇವರ ಮನೆಯನ್ನು கர்த்தருடைய வீட்டிலிருந்து செயல்படுகிறவரையும் ದೇವರ ಮನೆಯಿಂದ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವವರನ್ನು குறை சொல்லிக்கொண்டு ಹೊರತೆ ಹೇಳಿಕೊಂಡು சபையா ஓடிக்கொண்டிருக்கிறாய். ಸಭೆಯಾಗಿ ತಿರುಗಾಡುತ್ತಾ சபையா ஓடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ಸಭೆಯಾಗಿ ಓಡಿ ಹೋಗುತ್ತಾ நீ எங்க ஓடினாலும் சரி, ಎಲ್ಲ ಓಡಿದ್ರು ಸರಿ, எந்த இடத்துக்கு ஓடினாலும் சரி, ಯಾವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಿದ್ರು நீ ಸರಿ, கர்த்தருக்கு கொடுப்பதில் சரியாயிருந்தால் ನೀನ್ ದೇವರಿಗೆ ಕೊಡೋದ್ರಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿದ್ದಾರೆ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರಿನ நீ ಆಶೀರ್ವದಿಸುವರು. கர்த்தருக்கு கொடுக்காம, ನೀನ್ ದೇವರಿಗೆ கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்காம, ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்காம, ದೇವ ಸೇವಕರಿಗೆ நீ ಕೊಡು. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் செய்து கொண்டு ನಿನಗೂ ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಮಾಡಿಕೊಂಡು கர்த்தருடைய வீட்டை நீ குறை சொல்லுகிறாய். ದೇವರ ಮನೆಯನ್ನು ಕೊರತೆ ಹೇಳುತ್ತೀಯಾ? கர்த்தருடைய வீட்டிலிருந்து வழி நடத்துகிற ஊழியக்காரனை குறை சொல்லுகிறாய். ದೇವರ ಮನೆಯ ದಾರಿ ನಡೆಸುವ ಸೇವಕರನ್ನು ಕೊರತೆ நீ ಹೇಳುತ್ತೀಯಾ? சரியா என்பதை சிந்தித்து பார். ನೀನು ಸರಿಯಾಗಿದ್ಯಾ ಎಂಬ ಯೋಚಿಸಿ தேவன் ನೋಡು. சொல்றாரு, ದೇವರು உன் ಹೇಳುತ್ತಾರೆ, பாத்திரம் நிரம்பும். ನಿನ್ನ ಪಾತ್ರವು ತುಂಬುವುದು. இயேசுவாகிய கர்த்தரும் ಯೇಸುವಾದ இயேசுவை ಕರ್ತನು பெற்ற மரியாள் என்ற தாயும் ಯೇಸುವಿನ ಎತ್ತಂತ ஒரு ಮರಿಯ கல்யாண ತಾಯಿ வீட்டுக்குள்ள போறாங்க. ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த வீட்டுக்கு போன உடனேயே ಆ ಮದುವೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗದ அந்த ಕೂಡಲೇ வீட்டில் காரியங்களை கண்ணோக்கி பார்க்கிறார்கள். ಆ ಮನೆಯ ಕಾರ್ಯಗಳು ಕಣ್ಣಿಟ್ಟು ನೋಡುತ್ತಾರೆ. அங்கே அழகாய் திருமண காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾದ ಮದುವೆ ಕಾರ್ಯ ನಡೀತಿದೆ. அந்த திருமண காரியங்களை பார்த்தபோது ಆ ಮದುವೆ ಕಾರ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ மகிழ்விக்கத்தக்கதான விழாவாய் இருக்கிறது. ಅದು ಸಂತೋಷ
ಸಂತೋಷ ಪಡುವಂತ ಒಂದು ಶುಭವಾದ அந்த ಕಾರ್ಯವಾಗಿತ್ತು. விழாவிலே ಆ ಶುಭವಾದ விருந்து ಕಾರ್ಯದಲ್ಲಿ கொடுக்கப்படுகிறது. ಔತಣವನ್ನು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த விருந்தில குறை உண்டாகிறது. ಆ ಔತಣದಲ್ಲಿ ಕೊರತೆ அந்த ಕಾಣಬೇಕಾಗುತ್ತದೆ. குடும்பத்தாரோ ಆ ಕುಟುಂಬದವರು தாயாகிய மரியாள் இடத்துல அம்மை வந்து சொல்லுகிறார்கள். ತಾಯಾಗಿರುವಂತ ಮರಿಯಾಳ ಬಳಿ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அங்கே சொல்லும் பொழுது என்ன நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಹೇಳಿದಾಗ ಏನ್ ನಡೀತಿದೆ? அந்த மரியாளோ ಆ நான் ಮರಿಯಾಳು பார்த்து கொள்ளுகிறேன், ನಾನು நான் ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, செய்யறேன், ನಾನು உங்க ಮಾಡುತ್ತೇನೆ, குறை மாறினு சொல்லல. ನಿಮ್ಮ ಕೊರತೆ ನೀಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿಲ್ಲ. அதை இயேசுவிடத்தில் சொல்லுகிறார். ಅದನ್ನು ಯೇಸು ಬಳಿ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இதோ இங்க குறை வந்து விட்டது. ಗೋಯಲ್ಲಿ ಕೊಡಿಮೆ ಬಂದಿದೆ. தன் மகனை பார்த்து சொல்லுகிறார். ತನ್ನ ಮಗನ ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அவர் சொல்லுகிற காரியம் என்ன? ಅವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನು? இன்னும் என் வேலை வரவில்லை என்றார். ನನ್ನ ಕೆಲಸ ಬರಲಿಲ್ಲ ಅಂದರೆ அந்த மரியாள் அவர்களை பார்த்து கோபப்படவில்லை, ಆ ಮರಿಯಾಳು ಅವರು ನೋಡಿ ಕೋಪ ಪಡಲಿಲ್ಲ, வருத்தப்படவில்லை. வருத்தப்படಲಿಲ್ಲ. அதற்கு மாறாக என்ன செய்தார்கள்? ಅದಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அந்த வேலைக்காரனை கூப்பிடுகிறார்கள். ಆ ಕೆಲಸದವನು அவர் ಕರೀತಾರೆ. உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ಅವ್ರು ನಿಮ್ಗೆ ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೋ அதை நீங்க செய்யுங்க. ಅದನ್ನ ನೀವು ಮಾಡಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವ சபை ದೇವರ சபையா ಮಕ್ಕಳೇ, ಓಡಿಕೊಂಡಿருக்கிற தேவ பிள்ளையே, ಸಭೆ ಸಭೆಗೆ ಓಡಿ ಹೋಗುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை மறக்கிறாயா? ದೇವರನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟಿದ್ದೀಯಾ? இல்ல மறக்காம வைத்திருக்கிறாயா? ಮರೆತೇ ನಿನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ இந்த ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀಯಾ? வேலைக்காரத்துல தாய் சொல்றது என்ன? ಈ ಕೆಲಸದವರ ಬಳಿ அவர் என்ன சொல்லுகிறாரோ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೋ அதை அப்படியே செய். ಅದ ಹಾಗೆ ಮಾಡು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவனுடைய ஆலயத்தை ದೇವರ ಆಲಯವನ್ನು தன்னுடைய வீடா நினைச்சு நீ வருவாயானால், ತನ್ನ ಮನೆಯಾಗಿ ನೆನೆಸಿ ನೀನು ಬರುವುದಾದರೆ, தேவனுடைய ஆலயத்துல ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ உனக்காக வைத்திருக்கிற ஊழியக்காரன் மூலமாக ನಿನಗಾಗಿಟ್ಟಿರುವ ಸೇವಕರ ನಿಮಿತ್ತ பேசுற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுவாயானால், ಮಾತನಾಡುವ ಮಾತಿಗೆ ನೀವು அந்த ವಿಧೇಯರಾದರೆ, வார்த்தையின்படி நடப்பாயானால், ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವುದಾದರೆ உனக்குள்ள ஒரு செழிப்பான மகிமை வந்துவிடும், ನಿನಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ நிறைவான ஆசீர்வாதம் வந்துவிடும். ತುಂಬಾ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த வேலைக்காரர்களோ ಆ ಕೆಲಸದವರು அந்த தாய் சொன்ன வார்த்தை கேட்டு ಆ ತಾಯಿ ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿ அங்கே அவர்கள் அமைதி காத்தவர்களாய் நின்ற நேரத்துல ಅವರು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿ ನಿಂತಿದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ இயேசுவாகிய கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தை, ಯೇಸುವಾದ ಕರ್ತನು ಹೇಳಿದಂತ ಒಂದು இங்க ಮಾತು, இருக்கிற கற்சாடிகளை கொண்டு வாருங்கள், ಇಲ್ಲಿ ಇರುವಂತ ಜಾಡಿಗಳನ್ನ இந்த ತುಂಬಿಸಿರಿ, பாத்திரங்களை கொண்டு வாருங்கள், ಪಾತ್ರಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ, அந்த பாத்திரம் முழுதும் தண்ணீரை நிரப்புங்கள். ಆ ಪಾತ್ರ ಪೂರಿ ನೀರಿನ ತುಂಬಿಸಿರಿ, நிரப்பின பின்பு ತುಂಬಿದ ಕೂಡಲೇ இதை எடுத்து பரிமாறுங்கள் என்று சொன்னார். ಇದನ್ನು ತೆಗೆದು ಹಂಚಿರಿ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, முதல் தாயுடைய வார்த்தை ಮೊದಲ ತಾಯಿನ ಮಾತು, அவர் என்ன சொல்லுகிறாரோ ಅವ್ರು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೋ அப்படியே செய்யுங்கள் என்றாக. ಹಾಗೆ ಮಾಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ அதன் ಹೇಳಿದರು. பிரகாரமாகவே ಆ ನಂತರವೇ இயேசு என்ன சொன்னாரோ ಯೇಸು ಏನ್ அதை ಹೇಳಿದರು அப்படி அவர்கள் செய்தார்கள். ಅದು ಹಾಗೆ ಅವರು ಮಾಡಿದರು. அவர்கள் செய்ததுல ಅವರು ಮಾಡಿದ್ರಲ್ಲಿ ஒரு பெரிய மகிமை என்ன தெரியுமா? ದೊಡ್ಡ ಮಗಿಮೆ ಏನು ಗೊತ್ತಾ? இதுவரையும் கொடுக்காத ಇಲ್ಲಿ ತನಕ இந்த ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்கள்? ಈ ರಸವನ್ನು ಎಲ್ಲಿ இவ்வளவு ருசியா இருக்கிறது, ರುಚಿಯಾಗಿದೆ, இவ்வளவு டேஸ்டா இருக்கிறது. ರುಚಿಯಾಗಿದೆ. ஹalleluya. 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 கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ದೇವರ ಮಾತಿಗೆ ಕೀಳ್ கர்த்தரின் ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು வார்த்தைப்படி நடந்து ದೇವರ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ கர்த்தர் ನಡೆದು விரும்புகிறபடி செய்து ದೇವರ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ರೀತಿಯಾಗಿ ನಡೆದು அவரை நீ சந்தோஷப்படுத்துவாயானால், ಅವರನ್ನು உன் ಸಂತೋಷಪಡಿಸುವುದಾದರೆ, ஆலயம் உன் நிமித்தம் ஆமே மகிழ்ச்சியா இருக்குமானால், ನಿನ್ನ ಆಲಯವು ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ಸಂತೋಷವಾಗಿರುವುದಾದರೆ, உன் நிமித்தம் உன் ஊழியக்காரன் சந்தோஷப்படுவானானால், ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ನಿನ್ನ ಸೇವಕರು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಾದರೆ, உன் கூடாரத்தின் காரியங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನ ಗುಡಾರದ ಕಾರ್ಯ ದೇವರಿಂದ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. நீ மனமகிழ்ச்சியாய் இருப்ப. ನಿನ್ನ ಮನ ಸಂತೋಷವಾಗಿರಿ. தேவன் ஆசீர்வதிக்கிறத ದೇವರ ಆಶೀರ್ವದಿಸುವುದನ್ನು எந்த மனுஷனாலும் தடை பண்ண முடியாது. ಯಾವ ಮನುಷ್ಯನ ತಡೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அந்த தண்ணீரை ரசமாக மாற்றினார். ಅವತ್ತು ನೀರನ್ನು ರಸವಾಗಿ அந்த ಮಾರ್ಪಟ್ಟರು. வீட்டார் சந்தோஷப்படும்படியாய், ಆ ಮನೆಯವರು ಸಂತೋಷ வந்த ಪಡುವುದಕ್ಕಾಗಿ, விருந்தினர்கள் சந்தோஷப்படும்படியாய் ಬಂದವರು ಸಂತೋಷ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ தேவன் செய்த அற்புதம் ಆ ದೇವರೇ ಮಾಡಿದಂತ அந்த ಅದ್ಭುತವು குடும்பத்துக்கு நிரம்பி வழிய செய்தது. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲೇ ತುಂಬಿ ಹರಿಯುವಂತೆ நீ ಮಾಡಿತು. தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ನೀನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ தேவன் ಬರುವಾಗ ஆலயத்தில் இருப்பா, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. நான் செய்தவைகளை கவனிப்பா, ತಾನು ಮಾಡದನ್ನೇ ಗಮನಿಸಿ நான் ನೋಡುತ್ತಾರೆ. அறிக்கையிட்டவைகளை நினைத்திருப்பா, ತಾನು ಅರಿಕೆ ಮಾಡದನ್ನೇ ನೆನೆಸಿಕೊಂಡಿರುತ್ತಾರೆ. நான் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், ನಾನು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ நான் ನಡೆಯಬೇಕು, பிரியமாய் நடக்க வேண்டும். ನಾನು
ಪ್ರಿಯವಾಗಿ ನಡೆಯಬೇಕು. எதையெல்லாம் நான் அறிக்கை செய்தேனோ ಏನೆಲ್ಲ ನಾನು ಅರಿಕೆ அதெல்லாம் ಮಾಡಿದೆನೋ சரியா செய்ய வேண்டும் ಯಾವ್ದೆಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಬೇಕು என்று நீ விரும்பி வருவாயானால் ಹೀಗಾಗಿ ಇಷ್ಟಪಟ್ಟು ಬರುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. வானத்து பொக்கிஷங்களால் ஆசீர்வதிப்பார். ಆಕಾಶದ பொக்கிಷದಿಂದ ನಿನ್ನ உன் பாத்திரங்கள் நிரம்பி வழியும். ನಿನ್ನ ಪಾತ್ರೆ ತುಂಬಿ ಹರಿಯುತ್ತದೆ. ஒரு குறைவில்லாதபடி நீ இருப்பாய். ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನೀ ಇರುವಿ. கர்த்தருக்கு கொடுத்து சோதித்துப்பார். ನಿನ್ನ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಶೋಧಿಸಿ ನೋಡು. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ಆ ದೇವರು ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವರು. இரண்டாவது ஒரு காரியம், ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವು, இரண்டாவது நீங்க பார்க்கும் பொழுது ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವಾಗ உபாகமம் 15ஆம் அதிகாரத்துல ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 15ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரமா எடுங்க. ಬೇಗನೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. உபாகமம் ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 15ஆம் அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯವು 10வது ವಚನத்தை பாருங்க. 10ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. என்ன சொல்லப்படுகிறது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக, அதன் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இங்கே சொல்ற ஒரு வார்த்தை நீங்க கவனித்து பாருங்க. ஏலಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ரொம்ப அழகா சொல்றாரு. ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. ಅವನಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡುವಿ. அவனுக்கு கொடுக்கும்போது ಅವನಿಗೆ ಕೊಡುವಾಗ உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. ನಿನ್ನ ಹೃದಯವು ವ್ಯಸನಗೊಳ್ಳದೆ ಇರುವುದು. இங்க இரண்டாவது காரியம் என்ன? ಎರಡನೇ ಕಾರ್ಯವೇನು? நீ விசனமாய் கொடுக்க வேண்டாம். ನೀನು ವ್ಯಸನದಿಂದ ಕೊಡಬೇಡ. அதாவது கஷ்டமாக நீ கொடுக்க வேண்டாம். ದುಃಖದಿಂದ ಕೊಡಬೇಡ. நீ மன வருத்தமாக நீ கொடுக்க வேண்டாம். ಮನಸ್ಸು ನೋವಿನಿಂದ ಕೊಡಬೇಡ. கொடுப்பது ಕೊಡುವುದು சந்தோஷமாய் கொடு, ಸಂತೋಷವಾಗಿ ಕೊಡು, மகிழ்ச்சியாய் கொடு. ಉಲ್ಲಾಸದಿಂದ ಕೊಡು. அது உனக்கு நிறைவானது வரும் என்று சொல்லுகிறார். ಅದು ನಿಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿ ತುಂಬುವುದು. பாருங்க, நீ கையிடு செய்யும் ನಿನ್ನ ಕೈಯಿಟ್ಟು எல்லா காரியங்களிலும் ಎಲ್ಲಾ ಕೆಲಸಗಳಲ್ಲಿ உன்னை ஆசீர்வதிப்பார். ನಿನ್ನನ್ನು நீ ಆಶೀರ್ವದಿಸುವನು. கொடுக்கிற விஷயத்துல ನೀನು ಕೊಡುವಂತ ವಿಷಯದಲ್ಲಿ பிசினித்தனமாக, ಬಿಸಿನಿತನವಾಗಿ, அங்கு மன சஞ்சலமாக, ನಿನ್ನ ಮನ ಸಂಕಲ್ಪದಿಂದ, மன வருத்தமாக, ಮನ ದುಃಖದಿಂದ, மன சங்கடமாக ಮನ நீ ಸಂಕಟದಿಂದ கொடுக்காதபடிக்கு ಕೊಡದೇ நீ ಇರುವುದಕ್ಕಾಗಿ தாராளமாக, ನೀನು ಧಾರಾಳವಾಗಿ, சந்தோஷமாக, ಸಂತೋಷವಾಗಿ, மகிழ்ச்சியாக நீ ಮಗಿழ்ச்சிಯಿಂದ கொடுக்கும்போது ಕೊಡುವಾಗ நீ கையிடும் எல்லா காரியங்களிலும் ಕೈ ಇಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡುವ ಎಲ್ಲಾ ಕೆಲಸದಲ್ಲಿಯೂ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ಆ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. அடுத்து 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, தேசத்திலே ದೇಶದಲ್ಲಿ எளியவர்கள் இல்லாது இருப்பதில்லை. ದೇಶದಲ್ಲಿ ಸಿಕ್ಕವರು ಬಡತನವರು ಇರುವುದಿಲ್ಲ. நல்லா கவனித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ உன் தேசத்திலே ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ சிறுமைப்பட்டவனும் ಚಿಕ್ಕವರು எளியவனுமாகிய ಬಡತನವರಾದವರು உன் சகோதரனுக்கு ನಿನ್ನ ಸಹೋದರಿಗೆ உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் ನಿನ್ನ ಕೈ ಧಾರಾಳವಾಗಿ ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಕು என்று நான் ಹೀಗಾಗಿ உனக்கு ನಾನು கட்டளையிடுகிறேன். ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತೇನೆ. உன் சகோதரனாய் இருக்கட்டும், ನಿನ್ನ உன் ಸಹೋದರನಾಗಿರಲಿ, சகோதரியாய் இருக்கட்டும், ನಿನ್ನ ಸಹೋದರನಾಗಿರಲಿ, உன் தகப்பனாய் இருக்கட்டும், ನಿನ್ನ ತಂದೆಯಾಗಿರಲಿ, உன் தாயாய் இருக்கட்டும், ನಿನ್ನ ತಾಯಾಗಿರಲಿ, உன்னை பெற்றவங்களாய் இருக்கட்டும், ನಿನ್ನನ್ನು ಎತ್ತಿದವರಾಗಿರಲಿ, உன்னை வளர்த்தவங்களாய் இருக்கட்டும், ನಿನ್ನನ್ನು ಬೆಳೆಸಿದವರಾಗಿರಲಿ, உனக்கு வழிகாட்டினவங்களாய் இருக்கட்டும், ನಿನಗೆ ದಾರಿ நீ ತೋರಿಸಿದವರಾಗಿರಲಿ, அவளுக்கு கொடுக்கும்போது ನೀನು ಅವರಿಗೆ ಕೊಡುವಾಗ நீ கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டாம். ಕಷ್ಟಪಟ್ಟು நீ ಕೊಡಬೇಡ. சஞ்சலத்தோடு கொடுக்க வேண்டாம். ಸಂಕಲ್ಪದಿಂದ நீ ಕೊಡಬೇಡ. விசனமாய் கொடுக்க வேண்டாம். ನೀನು ದುಃಖದಿಂದ ಕೊಡಬೇಡ. நீ கொடுக்கும் பொழுது ಕೊಡುವಾಗ நீ எதை நினைத்து கொடுக்கிறாய்? ನೀನು ಯಾವುದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಕೊಡುತ್ತೀಯಾ? இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. அங்க சொல்றார் பாருங்க, ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿರಿ. உன்னை சுற்றி இருக்கிறவங்க ನಿನ್ನನ್ನು எளியவர்களாய் ಸುತ್ತಲಿರುವವರು இருக்கலாம், ಎಲ್ಲರೂ ಇರಬಹುದು, அவர்கள் எதுவும் இல்லாதவங்களும் இருக்கலாம், ಅವ್ರು ಏನು ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು, சிறுமைப்பட்டவனாய் இருக்கலாம், ಅವ್ರು ಬಡತನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರಬಹುದು, உன்னிலும் குறைவுள்ளவனாய் இருக்கலாம். ನಿನಗಿಂತ ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬಹುದು. ஆனா நீ கொடுக்கும்போது ಆದ್ರೆ ನೀನು ಕೊಡುವಾಗ தாராளமா கொடு, ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡು, தாராளமா கொடு. ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡು. இன்னைக்கு எங்க நீ கொடுத்து கொண்டிருக்கிறாய்? ಮತ್ತೆ ಎಲ್ಲಿ ನೀನು ಕೊಡ್ತಾ ಇದ್ಯಾ? 10 ரூபா உனக்கு யார் செய்றாங்களோ 10 ರೂಪಾಯಿ ನಿನಗೆ ಯಾರು ಕೊಡುತ್ತಾರೋ அவங்களுக்கு போய் நீ செய்யற. ಅವರಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡ್ತೀಯಾ? ஏன் செய்யற? ಏನಕ್ಕೆ அவங்க ಮಾಡ್ತೀಯಾ? திருப்பி உனக்கு செய்வாங்க, ಮತ್ತೆ ನಿನಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ, திருப்பி உனக்கு செய்வாங்க, ಮತ್ತೆ ಅವರು ನಿನಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ, திருப்பி உனக்கு செய்வாங்கன்னு சொல்லி ಮತ್ತೆ ಅವರು ನಿನಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ நீ ಹೇಳಿ இருக்கிறவனுக்கு போய் செஞ்சு கொண்டிருக்கிற, ನೀನು ಇರುವವರಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯಾ? இல்லாதவனுக்கு நீ செய்வதில்லை. ಇಲ್ಲದಿರುವವರಿಗೆ ಹೋಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. இல்லாதவன் எத்தனை வேதனையோடு இருக்கிறான், ಇಲ್ಲದಿರುವವರು ಎಷ್ಟು ಬೇಜಾರಿನಿಂದ எத்தனை ಇದ್ದಾರೆ, துயரத்தோடு இருக்கிறான், ಎಷ್ಟು ದುಃಖದಿಂದ ಇದ್ದಾರೆ, எத்தனை துக்கத்தோடு இருக்கிறான். ಎಷ್ಟು ಕಷ್ಟದಿಂದ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு என் பிழைப்பு நடக்குமா? ಇವತ್ತು ನನ್ನ ಬದುಕು ನಡೆಯುತ್ತಾ? இன்னைக்கு என் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா? ನನ್ನ ಮಕ್ಕಳು என் ತಿನ್ನುತ್ತಾರಾ? குடும்பம் திருப்தி அடையுமா? ನನ್ನ ಕುಟುಂಬ ತೃಪ್ತಿ அப்படின்ற ಆಗುತ್ತದಾ?
சூழ்நிலையில ಆ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ உன்னை எதிர்நோக்கி பார்ப்பார்கள். ನಿನ್ನನ್ನು ಎದುರು ஆனா ನೋಡುತ್ತಾರೆ. நீயோ ನೀನು இல்லாதவனுக்கு கொடுப்பதில்லை, ಇಲ್ಲದವರಿಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ, இருக்கணும் போய் கொடுக்கிற. ಇರುವವರಿಗೆ ಹೋಗಿ ಕೊಡುತ್ತೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. கேட்டா என்ன சொல்ற? ಕೇಳಿದ್ರೆ ಏನು சொரக்கிற கிணறுல போட்டாதான் சொரக்க முடியும். ಅರಿಯುವ ಕಿಣರಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಅರಿಯುತ್ತದೆ. நான் கொடுத்தாதான் அவன் எனக்கு கொடுப்பான். ನಾನು ಕೊಟ್ಟರೆ ಅವನು எனக்கு அன்பான தேவச்சனமே, ನನ್ನ ಪ್ರಿಯ நீ ದೇವಜನರೇ, மனுஷனுக்கு எதை செய்து கொண்டிருக்கிறாய்? ಮನುಷ್ಯನಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತೀಯಾ? எந்த விதத்தில் நீ செய்து கொண்டிருக்கிறாய்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೀಯಾ? கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, ಕಥೆಯ ವಾಕ್ಯ இந்த எளியவனுக்கு நீ எதை செய்கிறாயோ ಚಿಕ್ಕರವಲ್ಲಿ ಆನು அது ಮಾಡುತ್ತೀಯಾ? எனக்கு செய்தாயிற்று என்று ಅದು சொல்லுகிறார். ನನಗೆ ಮಾಡಿ ಆಯ್ತು நீ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு செய்கிறதுக்கு செய்யும் காரியம் ದೇವರಿಗೆ ಮಾಡೋ ஒரு ಕಾರ್ಯದಲ್ಲಿ எளியவனுக்கு, ಓ ಬಡತನ ஒரு ஏழப்பட்டவனுக்கு, ஒன்றும் இல்லாதவனுக்கு ಏನು ಇಲ್ಲದವರಿಗೆ நீ செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். ನೀನು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ದೇವರು இன்னைக்கு ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. எங்கே போய் போட்டுக் கொண்டிருக்கிறாய்? ಎಲ್ಲಿ ತೆಗೆದು ಹಾಕುತ್ತೀಯಾ? வருமானம் வருதா? ವರಮಾನ ಬರುತ್ತಾ ಇದೆಯಾ? நான் போட்டா இது கிடைக்குமா? ಇಲ್ಲಿ ಹಾಕಿದ್ರೆ ಸಿಕ್ಕುತ್ತದಾ? ஓடி 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 ಓಡಿ ಓಡಿ உன் ಓಡಿ பேரை புகழ செய்து, ನಿನ್ನ ಹೆಸರು ಹೊಗಳುವಂತೆ உன் பேரு கனப்படுத்தி ನಿನ್ನ ಹೆಸರು ಗಣಪಡಿಸಿ கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்திலும் சரி, ದೇವರಿಗೆ ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிற விஷயத்திலும் சரி, ಬಡವರಿಗೆ ಕೊಡುವ ವಿಷಯದಲ್ಲಿ ಸರಿ நீ பின்வாங்கி கிடக்கின்றாய். ನೀನು ಹಿಂಜಾರಿ ಬಿದ್ದಿದ್ದೀಯಾ? சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ தாராளமா கொடு. ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಡು. ஹல்லேலூயா. ಹalleluya. நீதிமொழிகள் 22:9 சொல்லுகிறது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 28:9 ಹೇಳುತ್ತದೆ, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவார். ಕರುಣೆ ಕಣ್ಣಾದ ಕರ್ತನು நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವನು. இறக்கப்படும் பொழுது, ನೀನು ಕನಿಕರ நீ கருணைப்படும் பொழுது, ಕರುಣೆ ಪಡುವಾಗ, நீ உதவி செய்யும் பொழுது ಸಹಾಯ ಮಾಡುವಾಗ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஹல்லேலூயா. ಹalleluya. ஹல்லேலூயா. ಹalleluya. சொல்லுங்க, ಹalleluya. சொல்லுங்க, ಹalleluya. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ಆ ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು. பெத்த தகப்பனை கவனிக்க மாட்டான், ಎತ್ತಿದ ತಂದೆಯವರು பெத்த ಗಮನಿಸುವುದಿಲ್ಲ, தாயை கவனிக்க ಎತ್ತಿದ மாட்டான், ತಾಯಿಯನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ, கூட பிறந்தவங்களை பார்க்க மாட்டான். ಒಡ ಹುಟ್ಟಿರವರು ನೋಡುವುದಿಲ್ಲ. ஆனா பாருங்க, ಆದ್ರೆ ನೋಡಿರಿ, யாரோ ஒருத்தருக்கு போய் செய்வான். ಯಾರೋ ಒಬ್ಬರಿಗೆ ಹೋಗಿ ஆனா ಮಾಡ್ತೀವಿ. செய்யும் போது என்ன தெரியுமா? ಅವಾಗ ಮಾಡುವಾಗ ஒரு ಏನು பெரிய பெருமையோடு, ಒಂದು ದೊಡ್ಡ ஒரு தற்புகழோடு ತರ ಹೊಗಳಿಕೆ அவன் செய்வதெல்லாம் ಅವರು ಮಾಡುವುದೆಲ್ಲ அவனுக்கு பேர் வரணும், ಅವ್ರಿಗೆ ಹೆಸರು பேரை ಬರಬೇಕು. சம்பாதிக்கணும் சொல்லி ಅವ್ರ ಹೆಸರನ್ನು ಸಂಪಾದನೆ அவன் ಮಾಡಬೇಕಿದೆ. பேருக்காக ஓடி செய்வான். ಅವ್ರ ಹೆಸರಿಗೋಸ್ಕರ ಓಡಿ ಸಂಪಾದಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, ಸಭೆಯಲ್ಲಿರುವ ದೇವಜನರೇ, செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, ಸಂದೇಶವನ್ನು கர்த்தர் ಕೇಳುವಂತ உன்னை ಮಕ್ಕಳೇ, ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ದೇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬೇಕೆಂದರೆ இந்த வசனம் சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சிறுமைப்பட்டவனுக்கும் ಈ ಚಿಕ್ಕವರ எளியவனுக்கும் மனசுதலில் உன் கையை தாராளமாக நீட்டு. ನಿನ್ನ ಕೈ ಧಾರಾಳವಾಗಿ ಚಾಚು. எவனுக்கு உணவு இல்ல, ಊಟ ಇಲ್ಲ, எவன் கஷ்டப்படுகிறான், ಯಾವನು ಕಷ್ಟಪಡುತ್ತಾನೆ, எவன் உண்மையா இருக்கிறான், ಯಾರು ನಿಜವಾಗಿರುತ್ತಾನೆ, அதை அறிந்து நீ கொடு. ಅದನ್ನು ತಿಳಿದು ನೀನು இன்னைக்கு ಕೊಡು. ஏமாற்றத்தாய காலம், ಇದು ಏನು ಅಂತ ಕಾಲವು, பொய்க்கு தாய காலம், ಸುಳ್ಳಿಗೆ ಕಾಲವು, வஞ்சிக்கிறவனுக்கு தாய காலம், ವಂಚಿಸುವವರಿಗೆ ಕಾಲವು, உண்மையா இருக்கிறவனுக்கு காலம் இல்ல. ನಿಜವಾಗಿ ಇರುವವರಿಗೆ ಕಾಲವಿಲ್ಲ. அவனை பார்க்க உண்மையா இருக்கவனை பார்க்கும்போது ನಿಜವುಳ್ಳವರಿಗೆ ನೋಡು, அவன் உள்ளுக்குள்ள கஷ்டப்படுறத வெளியே காமிச்சுக்க மாட்டான். ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಕಷ್ಟ ಪಡೋದು ಆಚೆ ஆனா ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. வெளியே பார்த்தா நீட்டா இருக்கிறது போல இருப்பான், ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ನೀಟಾಗಿ ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறது போல இருப்பான். ಆಶೀರ್ವಾದವ ತರ ಇರ್ತಾರೆ. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற காரியம் உள்ளுக்குள்ள இருக்கிற கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ಯಾಕಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಕಾರ್ಯ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು. இரவிலும் பகலவன் பாடுபடுகிறதும், ಹಗಲು ರಾತ್ರಿ ಕಷ್ಟ ಪಡುವುದು, இரவும் பகலவன் கஷ்டப்படுகிறதும் ಹಗಲು ರಾತ್ರಿ ಅವನು ದುಡಿಯೋದು, கர்த்தர் ஒருவரே ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ಆ ದೇವರು ಒಬ್ಬರೇ ಅವರು ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡುವಂತ அவன் மேல் தோற்றத்தை பார்த்து ಅವನು ಮೇಲೆ ಸ್ವರೂಪವನ್ನು இவனுக்கு என்ன, ಇವರಿಗೇನು, இவனுக்கு என்ன ಇವನಿಗೇನು, அப்படி நாம் தமுக்கம் போட்டுக்கொண்டு கிடக்கிறோம். ಹಾಗಾಗಿ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ஆனா ಇದ್ದೀನಿ. உள்ள என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಏನು ಗೊತ್ತಾ, கர்த்தருக்காக நிற்பான், ದೇವರಿಗೋಸ್ಕರ கர்த்தர் ನಿಲ್ತಾನೆ. சொல்லபடி நடப்பான், ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ கர்த்தர் ನಡೀತಾನೆ. விரும்புகிறபடி உண்மையாய் இருப்பான். ಆ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟಪಡೋ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಜವಾಗಿ ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ಒಂದು ದೇವರು ஒரு நாள் ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಒಂದು ದಿನ அந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அந்த ஏக்கத்தோடு, ಆ ಏಕದಿಂದ, அந்த தாகத்தோடு ಆ ದಾಗದಿಂದ கர்த்தர் பாதத்தை பிடித்து கொண்டு நின்னுகிட்டு இருப்பான். ದೇವರ ಪಾದವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು மனுஷனை போய் ஏமாற்றி அவன் திருப்தி அடைய மாட்டான். ಮನುಷ್ಯನು ಹೋಗಿ ಏಮಾರ್ಸಿ ಅವನು ತೃಪ್ತಿ அவன் ಆಗುವುದಿಲ್ಲ. போய் சொல்லி
தானும் தன்னுடைய குடும்பமும் ஆசீர்வாதமாய் இருக்க விரும்ப மாட்டான். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செய்கிறவனாய் இருப்பான். இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? உன் குடும்பத்துக்கு நீ எப்படி இருக்கிறாய்? உன் சபைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? உன் வேலைதளத்துக்கு நீ எப்படி இருக்கிறாய்? உன்னை நம்பினவர்களுக்கு நீ எப்படி இருக்கிறாய்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? வேதனை நிறைந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்த நாட்களில எனக்கு குறைந்த சம்பளம் தான். அந்த சம்பளத்தை வைத்துக்கொண்டு நானும் என் மனைவியும் சுமார் 39 பிள்ளைகளை, 39 ಮಕ್ಕಳನ್ನು, ತಾಯಿ ಇಲ್ಲದ ತಗಪ್ಪನ್ ಇல்லாம, தாய் இல்லாத தந்தை இல்லாத, ரெண்டுமே இல்லாம ಇಬ್ಬರು ಇಲ್ಲದಂತ அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாங்கள் வளர்த்தோம். ಆ ರೀತಿಯ ಮಕ್ಕಳನ್ನ ನಾವು ಬೆಳೆಸಿದ್ದೀವಿ. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா படிப்பு இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைத்தோம். ಅವರಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಂಗ್ಲಿಷ್ ಮೀಡಿಯಂ ಅಲ್ಲೇ ನಾವು ಹಾಕಿದ್ದೀವಿ. நாங்கள் ஒரே குடும்பமாக எங்களுடைய பிள்ளைகளாக நேசித்து, ನಾವು ಒಂದೇ ಕುಟುಂಬವಾಗಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಾಗಿ ಅವರನ್ನು நன்மை என்ன தீமை என்ன கற்றுக் கொடுத்து, ಒಳ್ಳೆದೇನು ಕೆಟ್ಟದಿಂದ ಅವರಿಗೆ ಹೇಳಿ நல்ல வழிக்கு ஏற்றபடி நடத்துனோம். ಒಳ್ಳೆ ದಾರಿ ನಾವು ನಡೆಸಿದ್ದೀವಿ. அவர்கள் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ಅವರು ಸುಖವಾದ ಜೀವಿತ, ஒரு ஹாஸ்டல்ல இருந்த மாதிரி அந்த பிள்ளைகள் வாழவில்லை. ಅವರು ಆಶ್ರಮದಲ್ಲಿ ಇದ್ದ ಪ್ರಕಾರ ಅವರು ಇಲ್ಲ. தன்னுடைய கூடாரத்தில் தன் தகப்பன் தாயை விட அதிகமான ஒரு நேசிப்பில வளர்ந்தவர்கள். ತಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದವರು. அவர்களை கடினப்படுத்தி நாங்கள் வளர்க்கவில்லை. ಅವರನ್ನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅವರನ್ನು ಬೆಳೆಸಲಿಲ್ಲ. நாங்க கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்தோம். ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅವರನ್ನು நாங்க ಬೆಳೆಸಿದ್ದೀವಿ. எங்கெல்லாம் ஊர்களுக்கு போகிறோமோ அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு கொண்டு போவோம். ಅವರೆಲ್ಲ ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀವಿ. வருஷத்துல பார்க்கும்போது எந்தெந்த பண்டிகைலாம் வருகிறதோ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಹಬ್ಬ ಬರುತ್ತಾ அந்த பண்டிகைகளுக்கெல்லாம் அவளுக்கு உடைகளை, புது உடைகள் எடுத்து கொடுப்போம். ಆ ಹಬ್ಬಕ್ಕೆಲ್ಲ ಅವರಿಗೆ ಹೊಸ ಬಟ್ಟೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಡುತ್ತೀವಿ. நாங்கள் 10 மாசம் சுமந்தது போலவே ನಾವು 10 ತಿಂಗಳು அந்த பிள்ளைகளை நேசித்து வளர்த்து ஆளாக்கினோம். ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಬೆಳೆಸಿ ಆಳಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀವಿ. இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளில ಇವತ್ತು ಆ ರೀತಿಯ ಮಕ್ಕಳು எவ்வளவு நல்லாக சம்பாதிக்கிறார்கள். ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ சில ಮಾಡ್ತಾರೆ. திருமணமாகி கணவன் மனைவி குழந்தை ஆயிட்டாங்க. ಕೆಲವರು ಮದುವೆಯಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ஆனா ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರೆ. இன்னைக்கு ಆದ್ರೆ அவங்க ಇವತ್ತು எங்களை பார்க்கும் பொழுது ಅವರು ನಮ್ಮ ನೋಡುವಾಗ ஒரு யாரோ ஒரு வேண்டாதவனை போல பார்ப்பார்கள். ಯಾರೋ ಒಬ್ಬರು ಬೇಡದವರು 10 ரூபாய் ஒரு கொடுத்து உதவிக்கு முன்னே வரமாட்டார்கள். 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಸಹಾಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮುಂದೆ ಬರುವುದಿಲ್ಲ. அவர்கள் வளர்ந்த அந்த வளர்ப்பை காணவில்லை. ಅವರು ಬೆಳೆದಂತ ಬೆಳವಣಿಗೆ அவங்க ನೋಡೋದಿಲ್ಲ. எப்படி அம்மை வளர்ந்தார்கள், ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ யார் ಬೆಳೆದರು, நிமித்தம் வளர்ந்தார்கள். ಯಾರ್ ನಿಮಿತ್ತ ಬೆಳೆದರು. இன்றைக்கு நான் இப்படி ஸ்டைலா இருப்பதும், ಇವತ್ತು ಸ್ಟೈಲ್ ಆಗಿರುವುದು, இன்றைக்கு கை நிறைய சம்பாதிப்பதும், ಇವತ್ತು ಕೈ ತುಂಬಾ இன்றைக்கு கணவனை பார்த்ததும், ಗಂಡನ ನೋಡುವುದು, மனைவியை பார்த்ததும், ಗಂಡನ ನೋಡಿದ್ದು, இன்றைக்கு பிள்ளைகளை பார்த்ததும், ಇವತ್ತು ಮಕ್ಕಳನ್ನು இன்னைக்கு ನೋಡಿದ್ದು, எப்படிப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். ಇವತ್ತು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು இதெல்லாம் யார் காரணம், ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರ್ ಕಾರಣವು, இதுக்கெல்லாம் யார் வழி ಇದಕ್ಕೆಲ್ಲ ಯಾರ್ ದಾರಿ என்பது ஒரு பிள்ளைகளுக்கு கூட அந்த எண்ணம் வரவே இல்லை. ಹೀಗಾಗಿ ಒಂದು ಮಕ್ಕಳಿಗೆ ಆಲೋಚನೆ ಬಂದಿಲ್ಲ. கடந்த நாட்களில் நானும் என் மனைவியும் ಕಳೆದ ದಿನ ನಾನು ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைத்து பார்த்தோம். ಒಂದೊಂದು ಮಕ್ಕಳು ನೆನೆಸಿ ನೋಡಿದ್ದೀವಿ. எங்க கிட்ட இருந்த அந்த பிள்ளைங்க ನಮ್ಮ ಬಳಿ ಇದ್ದಂತ ಮಕ್ಕಳು இன்னைக்குள்ள நிலைமையில ಇವತ್ತಿನ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ அவங்களுடைய கரங்களை நீட்டினாலோ ಅವರ ಕರಗಳನ್ನು அல்லது ಚಾಚಿದರೆ, அவர்கள் எங்களை விசாரித்திருந்தாலோ, ಅವರು ನಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸಿದರೆ, எங்கள் மேல் அவர்கள் அதிகமான அன்பை காட்டியிருந்தாலோ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ ತೋರಿಸಿದರು, இன்றைக்கு எங்களுடைய நிலைகளில ಇವತ್ತು ನಮ್ಮ பல ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ காரியங்கள் நன்மையா இருந்திருக்கும். ಹಲವಾದ ಕಾರ್ಯಗಳು நான் ಒಳ್ಳೆದಾಗಿರುತ್ತದೆ. இன்றைக்கு வேதனையோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். ನಾನು ಇವತ್ತು ವೇದನೆಯ ಮಾತನ್ನು எவ்வளவு ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. கஷ்டப்பட்டிருப்போம் என்று நினைத்து பாருங்கள். ಎಷ್ಟು ಕಷ್ಟ ಪಟ್ಟಿದ್ದೀವಿ ಅಂತ ನೋಡಿ. ஸ்தாபனத்தில் இருக்கும் பொழுது ಒಂದು ಸ್ಥಾಪನದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஹாஸ்டல்லாம் நடத்தக்கூடாது. ಹಾಸ್ಟೆಲ್ ஆனா ನಡೆಸಬಾರದು. அதை மீறி கூட ಅದರ ಮೀರಿ நாங்கள் ஹாஸ்டல் நடத்தினோம். ನಾವು ಆಶ್ರಮ ನಡೆಸಿ பிள்ளைகளுக்காகன்னு ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಂತ ಹೇಳಿ வரக்கூடிய ஒவ்வொரு பணத்தையும் ಬರುವಂತ இந்த ಒಂದೊಂದು பிள்ளைகளுக்காகவே செலவு செய்தோம். ಈ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಖರ್ಚು எங்களுக்காக நாங்கள் சேர்த்து வைக்கவில்லை. ನಮಗೋಸ್ಕರ ಕೂಡಿಸಿಟ್ಕೊಂಡಿಲ್ಲ. எங்களுக்காக இது வேண்டும் என்று பத்திரப்படுத்தவில்லை. ನಮಗೋಸ್ಕರ ಬೇಕಂತ எல்லா ಭದ್ರಪಡಿಸಿಲ್ಲ. பிள்ளைகளுக்காக, ಎಲ್ಲ எல்லா ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ பிள்ளைகளுக்காக என்று ಎಲ್ಲ நினைத்தோம். ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ஆனா ನೆನೆಸಿಕೊಂಡು, இன்றைக்கு ஒரு பிள்ளைங்க கூட ಆದ್ರೆ ಇವತ್ತು ಒಂದು ಮಕ್ಕಳು ಸರಿ எங்களுடைய நினைவில்லை, ನಮ್ಮ ನೆನಪಿಲ್ಲ ಅವರಿಗೆ. எங்களுடைய நினைவு வரவில்லை. ನಮ್ಮ ನೆನಪು ಅವರಿಗೆ ಬರಲಿಲ್ಲ. வாழ்ந்த வழிமுறைகளை மறந்து போனார்கள். ಮಾತು ದಾರಿಗಳು யார் ஏமாற்றுகிறார்கள், ಯಾರು யார் ಏಮಾಡ್ತಾರೆ, பொய் சொல்லுகிறார்கள், ಯಾರು ಸುಳ್ಳಾಡುತ್ತಾರೆ, யார் நடிக்கிறார்கள், ಯಾರು ನಾಟಕ ಮಾಡುತ್ತಾರೆ, அவர்கள் தான் இன்னைக்கு உயர்ந்தவர்களைப் போல திரிகிறார்கள். ಅವರಲ್ಲೇ ಹೆಚ್ಚು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவர்களுக்கு கொடுக்கிற கனம் ಅವರಿಗೆ ಕೊಡುವ
ಕೊಡುವಂತ ಘನವು இன்றைக்கு நமக்கு இல்லை. ಇವತ್ತು ನಮಗಿಲ್ಲ. அதை நினைத்து ಅದನ್ನು ನೆನೆಸಿ நானும் என் மனைவியின் கண் கலங்கினோம். ನಾನು ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ನೀರು ಬಿಟ್ಟಿವಿ. கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை நான் வைத்தேன். ನಾನು ದೇವರ ಬಳಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇಟ್ಟೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என்னோடு இருந்த பிள்ளைகளை ನನ್ನ ಜೊತೆಗಿದ್ದಂತ ಮಕ್ಕಳಲ್ಲಿ எப்படிலாம் நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்து ಇದೆಲ್ಲ இருக்கிறோம், ನಾವು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬೆಳೆಸಿದ್ದೀವಿ, எப்படிலாம் ஆளாக்கி இருக்கிறோம். ಎಷ್ಟು ನಾವು ಹಾಳಾಗಿ ஆனா ನಿಲ್ಸಿದ್ದೀವಿ. இன்றைக்கு ಆದ್ರೆ ಇವತ್ತು எங்களுக்கு விரோதமாக ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ எங்க மனது நோகும்படி, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ನೋಯಿಸುವ எங்க மனசு ಪ್ರಕಾರವೇ, சஞ்சலப்படும்படி, ನಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಂಕಲ್ಪ எங்களை ರೀತಿಯಲ್ಲಿ துக்கப்படுத்தும்படி, ನಮ್ಮ எங்களை ದುಃಖಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ அழுவைக்கும்படி ನಮ್ಮನ್ನು இவர்கள் ಅಲಸುವುದಕ್ಕಾಗಿ நடக்கிறார்கள். ஆண்டவரே, ನಡೀತಾರಲ್ಲ ದೇವರೇ, இவங்க காசு பணம் கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ಇವರು ಹಣ ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ ನಾನು அன்பை ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. காட்டுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ಪ್ರೀತಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ ಅಂತ பாசத்தை கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். ತೋರಿಸುತ್ತಾರೆ ಅಂತ ಎದುರು ஆனா ನೋಡ್ತೀವಿ. இவர்கள் நடை என்ன, ಅದು ಇವ್ರ இவருடைய ನಡೆಯೇನು, பார்வை என்ன, ದೃಷ್ಟಿ இவருடைய ಏನು, பேச்சு என்ன, ಇವ್ರ ಮಾತೇನು, இவர்கள் ஆமென் எங்களை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன, ಇವರು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವಂತ மாயமாய் ಕಾರ್ಯವೇನು? இருக்கிறது. ಅದು ಮಾಯವಾಗಿದೆ ಅಲ್ಲ? மாயமாய் நடக்கிறார்களே, ಮಾಯವಾಗಿ மாயத்தை ನಡೆಯುತ್ತಲ್ಲ? பின்பற்றுகிறார்களே. ಮಾಯವನ್ನು இது எப்படி ಹಿಂಬಾಲಿಸಲ್ಲ? ஆண்டவரே, ಹೇಗೆ இது ದೇವರೇ, எப்படி ஆண்டவரே? ಹೇಗೆ ದೇವರೇ, ஆண்டவரிடத்தில் அமரும் பொழுதுதான் ದೇವರ ಬಳಿ கர்த்தருடைய ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನೇ ನುಡಿತಾರೆ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ಇವತ್ತಿನ ಮೊದಲಗೊಂಡು அந்த வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தது. ಈ ಮಾತು ನಮ್ಮನ್ನು இந்த ಸಂತೈಸಿಕ பூமியில நாம் எது வேணாலும் சேர்த்து வைக்கலாம், ಈ ಭೂಮಿ ನಾವು ಏನಾದ್ರೂ ಕುಡಿಸಿರಬಹುದು, ஆனால் அதை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ಆದ್ರೆ ಅದನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. நான் முடிவுக்கு நேரா வந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಮುಗಿಸಕ್ಕೆ ನೇರಾಗಿ லூக்கா ಬಂದಿದ್ದೇನೆ. 12ஆம் அதிகாரத்தை எடுக்கும் பொழுது ಲೂಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனியுங்கள். ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. 16ஆம் அதிகார வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது 16ನೇ ವಾಕ್ಯದ ನೋಡಿ இயேசுவாகிய கர்த்தர் ஒரு உவமையை அங்கே சொல்ல ஆரம்பித்தார். ಒಂದು ಉಮಾವನ ಹೇಳ್ತಾರೆ, ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் ಐಶ್ವರ್ಯವಾಗಿರುವಂತ நன்றாய் விளைந்தது. ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೀತು. அப்பொழுது ಆಗ ಅವನು நான் ನಾನು என்ன செய்வேன், ಏನು ಮಾಡಲಿ, என் தானியங்களை ನನ್ನ ಧಾನ್ಯ சேர்த்து வைப்பதற்கு ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ இடமில்லையே. ಜಾಗವಿಲ್ಲವೇ, நான் ஒன்று செய்வேன், ನಾನು ಒಂದು ಮಾಡುವೆ, என் களஞ்சங்களை இடித்து ನನ್ನ ಜಗಗಳನ್ನು ಹೊಡೆದು பெரிதாக கட்டி ನಾನು ದೊಡ್ಡದಾಗಿ ಕಟ್ಟಿ எனக்கு விளைந்த தானியத்தையும் ನನಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಧಾನ್ಯಗಳು என் பொருட்களையும் ನನ್ನ ವಸ್ತುಗಳು அங்கே சேர்த்து வைத்து ಅಲ್ಲಿ ಕುಡಿಸಿಟ್ಟು பின்பு ಮತ್ತೆ ಆತ್ಮವೇ உனக்காக ನಿನಗೋಸ್ಕರ அநேக வருஷங்களுக்கு ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಗೆ அநேக பொருட்கள் சேர்த்து ಅನೇಕ ವಸ್ತುಗಳನ್ನು வைக்கப்பட்டிருக்கிறது. ಕೂಡಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. நீ இளைப்பாರಿ ನೀನು புசித்து ನಿಶಬ್ದದಿಂದ குடித்து ತಿಂದು ಕುಡಿದು பூரிப்பாயிரு என்று ನೀವು ಮನಸ್ಸು என் ஆத்மாவோடு சொல்லுவேன் ನನ್ನ ಆತ್ಮದಿಂದ ಹೇಳುವೆ என்று ಹೀಗಾಗಿ தனக்குள்ள சிந்தித்து சொல்லிக் கொண்டான். ತನ್ನೊಳಗೆ ಯೋಚಿಸಿ ಹೇಳಿಕೊಂಡೇನು. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒருவன் ಒಬ್ಬನು நிலத்துல விளைந்த அந்த விளைச்சலை பார்த்தபோது ಅವನ ಹೊಲದಲ್ಲಿ ಬಿದ್ದಂತ இந்த விளைச்சல் அதிகமாக விளைஞ்சு விட்டது, ಇದು ಹೆಚ್ಚಾಗಿ இதை ಬೆಳೆದಿದೆ, எப்படி நாம சேர்த்து வைக்கலாம், ಹೇಗೆ ಕೂಡಿಸಿರಬಹುದು, இவன் பட்ட பாட நினைக்கல, ಪಟ್ಟ ಹೋರಾಟ கஷ்டத்தை நினைக்கல, ಕಷ್ಟವನ್ನು இந்த ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ. உழைப்பு எப்படி வந்ததென்று அவன் சிந்திக்கல. ಅವನ ಕೆಲಸ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ ஆனா அவன் சொல்ற காரியம் என்ன, ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯ இது எப்படி நாம் சேர்த்து வைப்பது. ಹೇಗೆ ನಾನು ಕೂಡಿಸಿರುವುದು. அப்ப அவன் நினைக்கிறான், ಅವಾಗ ಅವನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, களஞ்சங்கள் இருக்கிற களஞ்செல்லாம் உடைச்சிடலாம், ಇರುವಂತ ಎಲ್ಲ அத பெருசா கட்டலாம். ದೊಡ್ಡದಾಗಿ இவன் மனதுல நினைக்கிறான், ಮನಸ್ಸು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, எல்லாம் பெருசு பெருசா கட்டி ಎಲ್ಲ ದೊಡ್ಡದಾಗಿ ಕಟ್ಟಿ இதுல எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம். ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡಿಸಿಡೋಣ. அவன் ஆத்துமா பார்த்து சொல்றான், ಅವನ ಆತ್ಮ ನೋಡಿ என் ஆத்துமாவே, ಆತ್ಮವೇ நான் பாத்தியா, ನಾನು ನೋಡಿದ್ಯಾ, பார், நான் பாத்தியா, ನೋಡಿದ್ಯಾ, பெரிய பெரிய களஞ்சியங்களை கட்டி ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸ್ಥಳವನ್ನು ಕಟ್ಟಿ ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಒಂದೊಂದು நான் ವರ್ಷಕ್ಕೂ சேர்த்து வச்சிருக்கிறேன். ನಾನು அதை ಕೂಡಿಸಿಟ್ಟಿದ್ದೇನೆ. வைத்து ಅದನ್ನು என் ಇಟ್ಟು இருதயம் சந்தோஷப்படும்படியாய், ನನ್ನ ಹೃದಯ என் சரீரம் ಸಂತೋಷಪಡುವಂತೆ, சந்தோஷப்படும்படியாய், ನನ್ನ ಶರೀರ என் குடும்பம் ಸಂತೋಷಪಡುವಂತೆ, சந்தோஷப்படும்படியாய், ನನ್ನ ಕುಟುಂಬ ಸಂತೋಷ ಪಡುವಂತೆ ஆமே, நான் குடித்து வெறித்து மகிழ்ச்சியாக இருப்பேன். ನಾನು ಕುಡಿದು ತಿಂದು ಸಂತೋಷವಾಗಿರುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டானா. ತನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೇಳಿಕೊಂಡನಂತೆ. ஆமென். அதற்கு தேவன் சொல்றாரு, ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದೇವರು அவனை நோக்கி ಅವನನ್ನು ನೋಡಿ, மதிகேடனே, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನೇ, செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಸಂದೇಶವನ್ನು நீ ಕೇಳುವವನೇ, யாராயிருந்தாலும் சரி, ನೀವು ಯಾರಾದರೂ உனக்காக, ಸರಿ, உன் குடும்பத்துக்காக, ನಿನ್ನ உன் ಕುಟುಂಬಕ್ಕೋಸ್ಕರ, சொந்த வழிமுறைகளுக்காக ನಿನ್ನ ಸ್ವಂತ ದಾರಿಗೋಸ್ಕರ ஓடி ஓடி நீ சேர்த்து சம்பாத்தி வைக்கிறாயோ, ಓಡಿ ಓಡಿ ಸೇರಿಸಿ
ಸಂಭಾಷಿ ಇಡ್ತೀಯಲ್ಲ கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, மதிகேடனே, ಬುದ್ಧಿ ಇಲ್ಲದವನೇ, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து ನಿನ್ನ ಆತ್ಮ ನಿನ್ನ இந்த ಬಳಿಯಿಂದ ராத்திரியிலே ಈ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ எடுத்துக்கொள்ளப்படும். ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. அப்பொழுது ಆವಾಗ நீ சேகரித்து வைத்தவைகள் ನೀನು ಕೂಡಿಸಿಟ್ಟು யாருடையதா இருக்கும்? ಯಾರದಾಗುತ್ತದೆ? இந்த ராத்திரியில ಈ உன் ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ஆத்துமாவும் சரித்து விட்டு எடுக்கப்பட்டுரும். ನಿನ್ನ ಆತ್ಮ ನೀನು ಸರಿದ நீ ತೆಗೆಯಲ್ಪಡುವುದು. சேர்த்து வைத்தவை யாருக்கு சொந்தமாகும்? ನೀನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳ யார் அதை அனுபவிப்பார்கள்? ಯಾರದನ್ನ நீ அதை ಅನುಭವಿಸುತ್ತಾರೆ? பார்க்க முடியுமா? ನೀನು ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? நீ அதை காண முடியுமா? ನೀನು ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದಾ? நாளைக்கு நான் யாரையும் நம்ப மாட்டேன். ನಾನು ಯಾರು ನಂಬೋದಿಲ್ಲ. வருங்காலம் எனக்கு எப்படி இருக்குமோ? ನನಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೋ, எப்படி இருக்குமோ? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರ್ತದೋ, இப்படி மனக்கோட்டை கட்டிக்கொண்டு ಹೀಗಾಗಿ ಮನಸ್ಸಿನ நீ ಕೋಟೆ ஓடி ஓடி ಕಟ್ಟಿ, சம்பாதிக்கிறாயே, ನೀನು ಓಡಿ ಓಡಿ யாரை ಸಂಪಾದನೆ ஏமாற்றி ಮಾಡ್ತೀಯಲ್ಲ? சம்பாதிக்கிறாய், ಯಾರು ಎಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತೀಯ? யாருக்கு விரோதமாய் செய்கிறாய், ಯಾರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ கர்த்தர் ಮಾಡ್ತೀಯ? அதை காண்கிறார். ದೇವರು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. கர்த்தர் அதை காண்கிறார். ದೇವರು ಇದನ್ನು நீ ನೋಡುತ್ತಾರೆ. சம்பாதிப்பது எப்படி, ನೀನು ದುಡಿದು நீ ಯಾವ சேர்த்து ರೀತಿಯಲ್ಲಿ, வைப்பது எப்படி, ಕೂಡಿಸಿಡುವುದು ಯಾವ மற்றவர்களுக்கு ರೀತಿಯಲ್ಲಿ, கொடுக்கும் போது ಬೇರೆಯವರಿಗೆ ಕೊಡುವಾಗ விசனமா கொடுக்கிறாயே, ನೀನು ಕೊಡ್ತೀಯಲ್ಲ, மற்றவங்கிட்ட வாங்கும் போது ಬೇರೆ ಬಳಿ சந்தோஷமா வாங்குறாயே, ಸಂತೋಷವಾಗಿ நீ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯಲ್ಲ, மற்றவங்கிட்ட வாங்கும் போது ಬೇರೆ ಬಳಿ மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது சந்தோஷமா செய். ಬೇರೆ ಕೊಡುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡು. மற்றவட்டு வாங்கும் போது சந்தோஷமா வாங்குற, ಬೇರೆಯವರ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿ ஆனா ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ, மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது ಆದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆ சலிப்பாக, ಕೊಡುವಾಗ சங்கடமாக, ಸಂಕಟದಿಂದ, வேதனையாக செய்ய நினைக்கிற. ವೇದನೆಯಿಂದ ಮಾಡಕ್ಕೆ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೀಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ದೇವರು ಹೇಳ್ತಾ ನೋಡಿರಿ, நீ சேர்த்து வைத்தது யாருடையதா இருக்கும்? ನೀನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳೋದು ಯಾರದಾಗುತ್ತದೆ? தேவனிடத்திலே ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஐசுவனா இராமை ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಇಲ್ಲದಂತೆ தனக்காகவே ತನಗೋಸ್ಕರ பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் ಪೊಕ್ಕೀಶಗಳ ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವವನು இப்படியே இருக்கிறான். ಇದೇ ಪ್ರಕಾರವೇ ಇರುತ್ತಾನೆ. நான் நெஞ்ச தட்டி சொல்லுவாங்க, ನಾನು ನೆಂಜನ್ನು ತಟ್ಟಿ ಹೇಳುತ್ತೇನೆ, என் தேவன் தான் எனக்கு ஐஸ்வர்யவான், ನನ್ನ ದೇವರೇ ನನಗೆ ಐಶ್ವರ್ಯವಂತವರು, என் தேவன் தான் என் மனைவி பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யவான். ನನ್ನ ದೇವರೇ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ நான் ಮಕ್ಕಳಿಗೆ எந்த மனுஷனை நம்பி இருக்கவில்லை. ಯಾವ ಮನುಷ್ಯ ನಂಬಿರಲಿಲ್ಲ. இத்தனை வருஷ கால ஊழியத்துல ಇಷ್ಟು ವರ್ಷ எந்த ಸೇವೆಯಲ್ಲಿ மனுஷங்கிட்ட போய் ஏமாற்றி வாங்க நான் ஆசைப்பட்டதில்லை. ಯಾವ ಮನುಷ್ಯರು ಏನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. என் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இது வேணும்னு சொல்லி ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ நான் ಹೆಂಡತಿಗೆ சேர்த்து ಬೇಕಂತ வைக்க ಹೇಳಿ விரும்பினது கூட கிடையாது. ನಾನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡಲಿಲ್ಲ. கர்த்தருடைய சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ கர்த்தருடைய ಹೇಳುತ್ತೇನೆ. சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ದೇವರ ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ எத்தனையோ பேர் ಹೇಳುತ್ತೇನೆ. என்னை குறித்து நீங்க பேசலாம், ನನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡಬಹುದು, என்னென்னமோ சொல்லலாம், ಏನಾದ್ರೂ ಹೇಳಬಹುದು, அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ಅದರ ಕುರಿತು ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஏன்னா என் வாழ்க்கை நான் ஆரம்பித்த நாட்கள் முதல் ನನ್ನ ಜೀವಿತ ಆರಂಭಿಸಿದ ದಿನ ஊழிய பாதையில வந்த நாட்கள் இருந்து ಸೇವಾ ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದ இன்ற ದಿನಗಳು வரைக்கும் ಇವತ್ತಿನ எந்த ತನಕ மனுஷனும் வஞ்சிக்க விரும்பவில்லை. ಯಾವ ಮನುಷ್ಯ ವಂಚಿಸಕ್ಕೆ தான் ஆடம்பரமாய் சுகமாய் வாழ விரும்பவில்லை. ಆಡಂಬರವಾಗಿ தேவன் எதை கொடுக்கிறாரோ, ದೇವರು ಏನು ಕೊಡುತ್ತಾರೋ தேவன் கொடுப்பதை நான் அனுபவிக்க ದೇವನು ಕೊಡುವುದನ್ನು அந்த ಅನುಭವಿಸುತ್ತೇನೆ. விஷயத்துல கூட நான் யோசிப்பேன். ಆ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾನು ಯೋಚಿಸುತ್ತೇನೆ. ஒரு Dress போடும்போது கூட, ಒಂದು ಬಟ್ಟೆ ಹಾಕುವಾಗ ஆண்டவரೇ ದೇವರೇ இது நீ எனக்கு கொடுத்தது, ಇದು ನೀವು ನನಗೆ இதை நான் ಕೊಟ್ಟಿದ್ದು. போடும் பொழுது ಇದನ್ನು ಹಾಕುವಾಗ என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எப்படி பார்ப்பார்கள்? ನನ್ನ ಸುತ್ತಲಿರುವ ಜನರು ಯಾವ ರೀತಿ ನೋಡುತ್ತಾರೆ? ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தரிடத்தில் பெர்மிஷனோடு தான் செய்யக்கூடிய என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. ದೇವರ ಉತ್ತರ ಕೇಳಿ ನಾನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கர்த்தருடைய பொக்கிஷம் ದೇವರ ಪೊಕ್ಕೀಶವು இயேசுவே எனக்கு பொக்கிஷம். ಆ ದೇವರೇ ನನಗೆ என்ன ಪೊಕ್ಕೀಶ. சொல்றாரு? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தேவனிடத்துல ஐஸ்வர்யவானாய் இராமல் ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಐಶ್ವರ್ಯವಂತನಾಗಿ ಇಲ್ಲದಂತೆ தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் ತನ್ನಗೋಸ್ಕರನೇ ಪೊಕ್ಕೀಶವನ್ನು ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಳ್ಳುವವನು இப்படி இருக்கிறான். ಇದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ. அவன்தான் மதிகேடன். ಅವನೇ ಬುದ್ಧಿಲ್ಲದವನು. தன் வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதங்களை எப்படி சுதந்திரித்தாலும் சரி, ತನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಡೆದುಕೊಂಡರೂ ಸರಿ, அது ஒரு நாள் போய்விடும். ಅದು ಒಂದು ದಿನ ಹೋಗುತ್ತದೆ. ஒன்னு சுடுகாடு போய்விடும், ಒಂದು ಮಶಾನಕ್ಕೆ ಹೋಗುತ್ತದೆ, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்விடும், ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗುತ್ತದೆ, வழியிலையோ தெருவிலையோ போய்விடும். ಬೀದಿಯಲ್ಲೋ ರೋಡಲ್ಲೋ ಹೋಗುತ್ತದೆ. எனக்கன்பான தேவ பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲ್ ಹೇಳುತ್ತಾರೆ, போதுமென்ற மனதுடனே ಸಾಕು ಎಂಬ ಮನಸ್ಸಿನೊಂದಿಗೆ தேவ மகிமை ದೇವರ ಪ್ರತಾಪವು உனக்கு மிகுதியாயிருக்கும் என்று ನಿನಗೆ சொல்லுகிறார். ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತದೆ. நீ கர்த்தருக்குள்ள இருப்பாயானா ನಿನ್ನ ದೇವರ ಒಳಗಡೆ ಇರುವುದಾದರೆ கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். ಆ ದೇವರಿನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇಡುವರು. உன் குடும்பத்தை யாரிடத்திலும் போய் கை நீட்ட வைக்க மாட்டார். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಯಾರ ಬಳಿ ಹೋಗಿ ಕೈ அன்றன்றுள்ள ಚಾಚಿ ಬಿಡುವುದಿಲ್ಲ. தேவையை
சரியா சந்திப்பார். ಆವತ್ತಿನ ದಿನ ಅಗತ್ಯಗಳು ಸಂತೈಸುತ್ತಾರೆ. இன்று வரைக்கும் எங்கள் காரியத்தை அப்படிதான் சந்திக்கிறார். ಇಲ್ಲಿ ತನಕ ನಮ್ಮ ಕಾರ್ಯ ದೇವರ எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತಾರೆ அவர் கோடீஸ்வரன் சொல்லுகிறார்கள், ಅವರು ಕೋಟ್ಯಾಧಿಪತಿ அவர் ஆஸ்தி அந்தஸ்து நிறைய சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள், ತುಂಬಾ ಕೂಡಿಸಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, அவருடைய மனைவி ரொம்ப உஷாரா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ತುಂಬಾ ಹುಷಾರಾಗಿದ್ದಾರೆ. நாங்கள் இருவருமே ನಾವಿಬ್ಬರು ಸರಿ கர்த்தரை சேர்த்து வைத்திருக்கிறோம். ದೇವರನ್ನೇ ಕೂಡಿಸಿ அவரே எங்களுக்கு பொக்கிஷமாய் இருக்கிறார். ಅವರೇ ನಮಗೆ எங்க பொக்கிஷವಾಗಿದ್ದಾರೆ. பிள்ளைகளுக்கும் சரி ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ எங்களுக்கும் சரி ನಮಗೂ அவர்தான் பொக்கிஷம், ಅವರೇ அவர்தான் ஐஸ்வர்யம். ಅವರೇ ಐಶ್ವರ್ಯವಂತರು. அந்த ஐஸ்வர்யம் எங்களோடு இருக்கிறது. ಆ ಐಶ್ವರ್ಯ ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಇದೆ. அதனால தான் லூக்கா 15:31 சொல்லுகிறது, ಅದನ್ನ ಲೋಕ 15:30 மகனே ಹೇಳುತ್ತದೆ, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், ಮಗನೇ ಯಾವಾಗ ನನ್ನ ಸಂಗಡ எனக்குரியதெல்லாம் ನನ್ನದೆಲ್ಲ உன்னுடையதாய் இருக்கிறது, ನಿನ್ನದಾಗಿದೆ, உன்னுடையதாய் இருக்கிறது சொல்லுகிறார். ನಿನ್ನದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಆದರೆ ಪ್ರಿಯವಾದ எங்க ದೇವ அப்பா ಜನರೇ, கோல்டன் மனையில இருக்கிறார். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಗೋಲ್ಡ್ ಬಂಗಾರ எங்க ಮನೆಯಲ್ಲಿ அப்பா ಇದ್ದಾರೆ. கோல்டன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ನಮ್ಮ ಅಪ್ಪ ಸಿಂಗಾರ எங்க அப்பா வைடூரியத்தில் நடந்து கொண்டு ನಮ್ಮ இருக்கிறார். ಅಪ್ಪ ವೈಡೂರ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் அதை நான் சந்திப்பேன், ಒಂದಿನ ನಾನು ஒரு ಸಂಧಿಸುತ್ತೇನೆ. நாள் அதை சந்திப்பேன். ಒಂದಿನ ಅದನ್ನ இந்த ಸಂಧಿಸುತ್ತೇನೆ. பூமியில நான் பட்ட பிரயாசங்கள், ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾನು ಪಟ್ಟ நான் பட்ட ಪ್ರಯಾಸಗಳು, பாடுகள், ನಾನು ಪಟ್ಟ நான் ஓடின ಹೋರಾಟಗಳು, ஓட்டங்கள், ನಾನು ಓಡಿದ நான் ಓಟಗಳು, உழைத்த உழைப்புகள் ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟ ஒரு நாள் அது ಕೆಲಸಗಳು, விருதாவாக போவதில்லை. ಅದು ಒಂದಿನ ವ್ಯರ್ಥವಾಗಿ இந்த ಹೋಗುವುದಿಲ್ಲ. பூமியில எங்களை பார்த்தா ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ உங்களுக்கு ನಮ್ಮನ್ನು ஏளனமா தெரியலாம், ನಿಮಗೆ ಕೇವಲವಾಗಿ குறைவாய் ಅನ್ನಬಹುದು, தெரியலாம். ಕೊರತೆಯಾಗಿ ஓ, ಅನ್ನಬಹುದು. நீங்க நினைக்கிற நினைவுகள் ನೀವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ எங்கள் மேல் வந்து பலிக்காது. ನಮಗೆ ಅದು கர்த்தர் ಫಲಿಸುವುದಿಲ್ಲ. எங்களை பரலோக மகிமைக்குள்ள ದೇವರನ್ನ ಪರಲೋಕ சுதந்திரமான ಮಹಿಮೆಯನ್ನು ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவார். ಸ್ವತಂತ್ರವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அந்த நம்பிக்கை, ಆ ನಂಬಿಕೆ அந்த விசுவாசம் எங்களிடத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ಬಳಿ ಇದೆ. அந்தந்துக்குரிய தேவைகளை ಆವತ್ತಿನ ಅಗತ್ಯಗಳು கர்த்தர் அதனது நாளில் சந்தித்து வருகிறார். ದೇವರ ಆವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. எங்களிடத்தை இருப்பதை ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವುದನ್ನು நாங்க விசனம் இல்லாதபடிக்கு, ನಾವು ಯೋಚನೆ ಇಲ್ಲದಂತೆ, சஞ்சலம் இல்லாதபடிக்கு ಸಂಕಲ್ಪ ಇಲ್ಲದಂತೆ கர்த்தர் யாரை காண்பிக்கிறாரோ, ದೇವರು ಯಾರನ್ನು யார் ತೋರಿಸುತ್ತಾರೆ, எங்கள் முன்னாலே குறைவா வந்து நிற்கிறார்களோ, ಯಾರ ಮುಂದೆ ಕಡಿಮೆಯಾಗಿ ಬಂದು எங்க கிட்ட ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ இருந்தா நாங்க சந்தோஷமா கொடுக்கிறோம். ನಮ್ಮ ಬಳಿ ಇದ್ರೆ ಸಂತೋಷವಾಗಿ இல்லை ಇರುತ್ತೇವೆ. என்றால் ಇಲ್ಲ ಅಂದರೆ கர்த்தரின் வார்த்தை அவளுக்கு சொல்லி அவங்களை ஆசீர்வதிக்கின்றோம். ದೇವರ ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ನೀವು ಯಾವ ರೀತಿ ஒருவேளை என்னோடு பழகினவர்களாய் இருக்கலாம், ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಸಂಭಾಷಣೆ ஒருவேளை என்னால் நடத்தப்பட்டவர்களாய் இருக்கலாம், ನಮ್ಮಿಂದ அல்லது ನಡೆಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿರಬಹುದು. கர்த்தர் என் மூலமா தீர்க்கதரிசனம் சொல்லி உன்னை எழுப்பி இருக்கலாம். ನನ್ನ ನಿಮ್ಮದು ದೇವರ ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ನನ್ನ நீ யாராய் இருந்தாலும் சரி, யாராய் சபையாய் இருந்தாலும் சரி, சபையாய் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, சேவகராய் வாலிபனா இருந்தாலும் சரி, யவனஸ்தனாகிலும் சிறு சரி, பிள்ளைகளானாலும் சரி, சிக்க மக்களாகிலும் கணவன் சரி, மனைவியானாலும் சரி, ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿದ್ದರೂ இந்த ಸರಿ, சத்தியத்தை நீ சரியாய் கேட்டு ಈ ಸತ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಕೇಳಿ அதன்படி நடப்பாயானா ಅದರ ಪ್ರಕಾರ தேவனே ನಡೆಯುವ உனக்கு ஐஸ்வர்யவானாய் இருப்பார். ದೇವರನಿಗೆ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿ தேவனே உனக்கு பொக்கிஷமாய் இருப்பார். ದೇವರನಿಗೆ ಪೊಕಿಷ தேவனே உனக்கு வைடூரியமாய் இருப்பார். ದೇವರನಿಗೆ நாளைய ವೈಡೂರ್ಯವಾಗಿರುತ್ತಾರೆ. தினத்தை குறித்து நீ கவலைப்படாதே. ನಾಳೆ ದಿನವನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ கர்த்தருடைய ಮಾಡಬೇಡ. வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು நாளைக்காக நீ வருத்தப்படாதே, ನಾಳೆ ದಿನ ನೀ ವ್ಯರ್ಥ ಮಾಡಬೇಡ. நாளைக்காக நீ கஷ்டப்படாதே. ನಾಳೆ ದಿನ ಕಷ್ಟಪಡಬೇಡ. திருமணமாகி எங்களுக்கு 26 ஆண்டுகள் அமே இந்த மாதத்தோடு முடிகிறது. ಮದುವಾಗಿ ನಮಗೆ 26 ವರ್ಷ ಈ ತಿಂಗಳ 27வது ஆண்டை நாங்கள் சந்திக்க போகிறோம். 27ನೇ ವರ್ಷವನ್ನು ಸಂಧಿಸಕ್ಕಿದೆ. 26 ஆண்டுகளிலே 26 நாங்க ವರ್ಷದಲ್ಲಿ பட்ட பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் பெருசுதான். ನಾವು ಪಟ್ಟ ಕಷ್ಟಗಳು ವೇದನೆಗಳು ಹೆಚ್ಚಿನೇ. பல நிந்தைகளை சந்தித்திருக்கிறோம், ಹಲವಾದ ನಿಂದನೆಗಳು ஊழியக்காரர்களால சந்திருக்கிறோம், ಸೇವಕರ விசுவாசிகளால சந்தித்திருக்கிறோம், ವಿಶ್ವಾಸದಿಂದ ಸಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. அக்கப்பக்கங்கள் இருக்கிறவர்களால சந்தித்திருக்கிறோம், ಪಕ್ಕದ ಇರುವವರನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದೇವೆ. கோர்ட், ஸ்டேஷன், போலீஸ்னு சந்தித்திருக்கிறோம். ಪೊಲೀಸ್, ಕೋರ್ಟ್, எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದರಲ್ಲಿಯೂ என் தேவன் ஐஸ்வர்யவான். ನನ್ನ ದೇವರ ಐಶ್ವರ್ಯವಂತರು. அவர் எங்களை விடவே இல்லை. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. 26 ஆண்டுகள் அற்புதமா நடத்தியிருக்கிறார். 26 ವರ್ಷ ಸುಂದರವಾಗಿ ஒவ்வொரு நாளுடைய தேவைகளை சரியாய் பூர்த்தி செய்து ಒಂದೊಂದು ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳು ಸರಿಯಾಗಿ ಪೂರ್ತಿ இதுவரையிலும் ಮಾಡಿ எங்களை நடத்தி வந்தவர் ಇಲ್ಲಿ ತನಕ ನಮ್ಮ ನಡೆಸಿಕೊಂಡು இனிமேலும் நடத்துவார். ಇನ್ನು ಮುಂದೆಯೂ ನಡೆಸುತ್ತಾರೆ. என்னுடைய தரிசனம் என்ன தெரியுமா? ನಮ್ಮ ದರ್ಶನ ಏನು ಗೊತ್ತಾ? 40 ஏக்கர் நிலம் எங்களுக்கு வேண்டும். 40 ಎಕರೆ ಜಮೀನು ನಮಗೆ ಬೇಕು. இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಸಂದೇಶ ಕೇಳೋ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அருமையான சகோதரி சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ ஒருவேளை ಸಹೋದರಿಯೇ, உன் தகப்பனை நீ தள்ளி விட்டிருப்பேனா, ಒಂದಲ್ಲಿ ನಿನ್ನ ತಂದೆ உன் தாயை தள்ளி விட்டிருப்பாயானா, ನಿನ್ನ ತಾಯಿ ತಳ್ಳಿ உன் பிள்ளைகளை நீ விட்டிருப்பேனா, ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அப்பாற்பட்டவர்களுக்கு ಅಂತವರಿಗೆ நல்ல ஒரு வாழ்வை நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ಒಳ್ಳೆ ಜೀವಿತನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ படிப்பறிவை ಇಲ್ಲದವರಿಗೆ கொடுக்கணும். ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ வியாதி ಕೊಡಬೇಕು. ஸ்தலர்களுக்கு ರೋಗವುಳ್ಳವರಿಗೆ நல்ல வைத்தியம் பார்க்கணும். ಒಳ್ಳೆ ಚಿಕಿತ್ಸೆ ಕೊಡಬೇಕು. ஆமென். அநேக ஊழியக்காரர்கள் ಅನೇಕ ಸೇವಕರು ஊழிய பாதையில ಸೇವ எழும்புவதற்கு ದಾರಿಯಲ್ಲಿ நல்ல
வேதாகம கல்வி கொடுக்கணும். ಒಳ್ಳೆ ಬೈಬಲ್ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ಕೊಡಬೇಕು. இப்படி பல தரிசனங்களை வைத்து 40 ஏக்கருக்காக நான் பல நாட்களா காத்திருக்கிறேன். ஆனா எந்த மனுஷன் போய் எனக்கு இத கொடு இத செய்யணும் நான் சொல்லவில்லை. என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಕರೆದಿದ್ದಾರೆ. வழிகாட்டுவார், ದಾರಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. தரிசனம் உண்மையானால் ನನ್ನ ದರ್ಶನ ನಿಜವಂದರೆ அது ஒரு நாள் பூர்த்தி செய்யப்படும். ಅದು ಒಂದಿನ ಪೂರ್ತಿ இந்த செய்தி கேட்கிற யாரோ ஒருவர் ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವ ಯಾರೋ உன்னை கொண்டு என்னை பூர்த்தி செய்வார். ನಿನ್ನೆಟ ನನ್ನ ದೇವರು ಪೂರ್ತಿ உன்னை கொண்டு என்னை போஷிப்பார். ನಿನ್ನೆಟ ನನ್ನ ಪೋಷಿಸುತ್ತಾರೆ. உன் மூலமா எனக்கு நல்ல வழி பிறக்கும். ನಿನ್ನ ನಿಮಿತ್ತ ನನಗೆ ಒಳ್ಳೆ ದಾರಿ ಹುಟ್ಟುತ್ತದೆ. கர்த்தர் செய்திருப்பார். ದೇವರು ಮಾಡಿ ಇರುತ್ತಾರೆ. ஒரு நாள் அதை சந்திப்பார். ಬರುವ ದಿನ ಸಂಧಿಸುತ್ತಾರೆ. இந்த விசுவாசம் எங்களுக்குள் இருக்கிறது. ನನ್ನ ನಂಬಿಕೆ ನಮ್ಮೊಳಗೆ ಇದೆ. செய்தில இன்னும் கொஞ்சம் செய்தி இருக்கிறது. இன்னும் ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ ಸಂದೇಶವಿದೆ. ஆனா நேரம் முடிவடைகிறது. ಸಮಯ ಮುಗಿಯುತ್ತದೆ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. வேதத்தின் பிரகாரம் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் ಇವತ್ತಿನ ಮೊದಲುಗೊಂಡು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆ. வாலிப பிள்ளைகளே, ಯವನಸ್ಥ ಮಕ್ಕಳೇ, கணவனே மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯೇ, தகப்பனே தாயே, ತಾಯೇ ತಂದೆಯೇ, ஊழியக்காரர்களே, ಸೇವಕರೇ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸುವರು. மாதம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக ಈ ತಿಂಗಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟ கர்த்தர் ತಿಂಗಳಾಗಿ உங்களுக்கு வழி நடத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದಾರಿ ನಡೆಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு கொடுத்து சோதித்து பாருங்கள். ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟು ಸೋಧಿಸಿ ನೋಡಿರಿ. நீங்கள் கொடுப்பது ನೀವು ಕೊಡುವುದು இல்லாதவருக்கு, ಇಲ್ಲದವರಿಗೆ, குறையாய் இருக்கிறவர்களுக்கு, ಕೊರತೆ உள்ளವರಿಗೆ, சஞ்சலமாய் இருக்கிறவர்களுக்கு, ಸಂಕಲ್ಪವಾಗಿರುವವರಿಗೆ, விசனமாய் கொடுக்காதபடி, ನೀವು ಯೋಚನೆಯಿಂದ கட்டாயமாய் கொடுக்காதபடி, ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಕೊಡುವುದಂತೆ மன ரம்பியமாய் கொடுத்து ಮನರಮ್ಯವಾಗಿ ಕೊಟ್ಟು தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ದೇವರು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು அவருடைய ಆಶೀರ್ವದಿಸುವರು. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ಆತನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ அப்படியே நாம் ಉಂಟಾಗಲಿ. எழுந்திருப்போமா? ಹಾಗೆ ನಾವು ಎದ್ದು நீங்க எங்க ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. இருந்தாலும் சரி, ನೀವು ಎಲ್ಲಿದ್ರೂ வேலை ಸರಿ, தளத்தில் இருந்தாலும் சரி, ಮನೆಯಲ್ಲಿದ್ರೂ ಸರಿ, வீட்டில் இருந்தாலும் சரி, ಮನೆ ಇದೆ, அப்படியே கர்த்தருக்கு முன்பாக ಹಾಗೆ ದೇವರ ಮುಂದಾಗಿ மனம் தாழ்த்தி ஆண்டவரை பாருங்கள். ಮನ ತಗ್ಗಿಸಿ ದೇವರ ಬಳಿ ಕೊಡೋಣ. இதோடைய தொடர்ச்சி அடுத்த நாட்கள்ல பார்க்கலாம். ಇದನ್ನು ಮುಂದುವರೆಗೆ ಬರುವಂತಿದ್ದರೆ ನೋಡೋಣ. ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ದೇವರು ಇನ್ನೂ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இதுல தொடர்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ಇದು ಮುಂದುವರೆಗೆ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆண்டவர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்னா, ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾರೆ ಅಂದರೆ, உத்தமத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். ನಿನ್ನ ಉತ್ತಮದಿಂದ ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. நித்திய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದನೆ ಆಶೀರ್ವಾದ, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். ಸಂಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುವರು. இதை வரப்போற நாட்களிலே ಇದನ್ನು கர்த்தருக்கு சுத்தமானால் ದೇವರಿಗೆ ಸಿದ್ಧವಿದ್ದರೆ நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡೋಣ. உத்தம ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ಉತ್ತಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು நித்திய ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ನಿತ್ಯ ಆಶೀರ್ವಾದವನ್ನು பரிபூர்ண ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ಸಂಪೂರ್ಣ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಿರಿ. அதை பிடிப்பதற்கு ಅದನ್ನು தேவன் ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ சொன்ன வார்த்தையின்படி நடங்கள். ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿನ ಪ್ರಕಾರವೇ ನಡೆಯಿರಿ. இன்று முதல் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ಇವತ್ತಿನ ಮೊದಲಿನ ದೇವರನ್ನು கண்களை மூடி ಆಶೀರ್ವದಿಸುವರು. கர்த்தரிடத்தில் கொடுங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಬಳಿ ஆண்டவரே, ಕೊಡಿರಿ. ದೇವರೇ, இந்த செய்தி ಈ ಸಂದೇಶವು உம்முடைய நாமத்தினால் கொடுக்கப்பட்ட செய்தி. ನಿಮ್ಮ ನಾಮದಿಂದ என் ಕೊಡಲ್ಪಟ್ಟ நாவிலிருந்து ಸಂದೇಶವು. பேசியிருக்கிறேன். ನನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ இதை ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ. கேட்கிறவர்கள் தொடப்படட்டும். ಇದನ್ನು ಕೇಳುವವರು ಮುಟ್ಟಲ್ಪಡಲಿ. மன வருத்தங்களும் ಮನ ಸಂಕಲ್ಪಗಳು, சஞ்சலங்களும் ಸಂಕಲ್ಪಗಳು நிறைந்த காரியத்திலிருந்து ತುಂಬಿದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳಿಂದ விடுவிக்க வேண்டும் ஐயா. ಬಿಡಿಸಬೇಕು ದೇವರೇ. எத்தனையோ பாடுகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ಎಷ್ಟು ಹೋರಾಟ ನಾವು இல்லாத பொல்லாத வார்த்தைகள் மேல சுமந்திருக்கிறத நாங்க கேட்டிருக்கிறோம். ಇಲ್ಲದೆ ಇರುವ ಮಾತುಗಳನ್ನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರೆ ನಾವು ಕೇಳಿದ್ದೀವಿ. நடக்காத காரியத்தை ನಡೆದೇ ಇರುವಂತ நடந்தது என்று சொல்லி இருக்கிறதை கேட்டிருக்கிறோம். ನಡೆದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದ್ದೀವಿ. ஆனா இதற்கெல்லாம் மேலாக ಅದಕ್ಕೆಲ್ಲ எங்க ಮೇಲಾಗಿ அப்பா எங்களுக்கு நீர் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறீர். ನಮ್ಮ ಅಪ್ಪ ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದೀರಾ. எங்களுக்காக வைடூரியங்களும் கோல்டுகளையும் எங்களுக்காக கனமாய் வைத்திருக்கிறேன். ನಮಗೋಸ್ಕರ ಚಿನ್ನವು ಬಂಗಾರವನ್ನು அந்த நம்பிக்கையில நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಓಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. எங்களை ஆசீர்வதிப்ப தேவனே, ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ இந்த ದೇವರೇ, செய்தி கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವ ಎಲ್ಲರನ್ನು இந்த செய்தி ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிங்க. ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕಾಗಿ உமது நாமம் ಕೃತಜ್ಞತೆ. மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ பெரிய ಮಹಿಮೆ காரியங்களை ಹೊಂದಲಿ. செய்யும். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು இயேசுவின் ಮಾಡಿರಿ. நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರಾಗಿ. தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் இருதயத்தை திறங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ತೆಗಿರಿ. கடந்த காலத்தை பாருங்க.
ಕಳೆದು ಹೋದ ಕಾಲವನ್ನು ನೋಡಿರಿ. எங்கேயும் பொய்யான வார்த்தைக்கு போய் சிக்கிக்கொள்ளாதீங்க. ಎಲ್ಲಿ ಸುಳ್ಳಾದ ಮಾತಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಕೊಳ್ಳಬೇಡಿರಿ. சபை விட்டு சபை ஓடாதீங்க. ಸಭೆ ಬಿಟ್ಟು ಸಭೆ ಓಡಬೇಡಿರಿ. ஒரு ஊழியக்காரனை சார்ந்திருங்க. ನಿಮ್ಮ ಸೇವಕನ ಸೇರಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ಆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಹೆಚ್ಚಿಸುವರು. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತುವರು. எங்க சபை சபையா ஓடுற? ಏನಕ್ಕೆ ಸಭೆ ಸಭೆ ಓಡುತ್ತೀಯಾ? இங்க நிம்மதியா அங்க நிம்மதியான்னு ஏங்க தேடுற? ಇಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿನ ಅಲ್ಲಿ ನೆಮ್ಮದಿನ ಯಾಕೆ ಹುಡುಕುತ್ತೀಯಾ? ஓ நாவுல எதை நீ அறிக்கையிட்டு இருக்கிற? ನಿನ್ನ ನಾಲ್ಗೆಯಲ್ಲಿ ಯಾವುದನ್ನ ಅರಿಕೆ ஓ ಮಾಡಿದೀಯೋ? நீ ஆரம்ப காலத்துல என்னென்னலாம் அறிக்கை செய்திருக்கிற? ಆರಂಭ ಕಾಲದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಅರಿಕೆ அதை ಮಾಡಿದೀಯೋ? சிந்திச்சு ಅದನ್ನು ಯೋಚಿಸಿ கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ದೇವರು ಇಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದವನ್ನು கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்ன இடத்துல ದೇವರು ಕೊಡ್ತೀನಿ ಎಂದ நீ ಸ್ಥಳದವನ್ನು பெற்றுக்கொள்ள பாரு. ನೀನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ அதை ನೋಡು. விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು மாயமான வார்த்தையை பின்பற்றி ಮಾಯವಾದ ಮಾತನ್ನು சபை சபையா ஓடி ಸಭೆ ಸಭೆಯಾಗಿ ಓಡಿ உன் ஊழியக்காரனை நீ கீழே தள்ளி ನಿನ್ನ ಸೇವಕನ ಕೆಳಗೆ இன்னொருத்தனை மேல உயர்த்தி ಇನ್ನೊಬ್ಬರನ್ನ ಮೇಲಕ್ಕೆ உன் ಎತ್ತಿ பிள்ளைகளுக்கு சாபங்களை கொண்டு வராதீங்க. ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪವನ್ನು ಕೊಡಬೇಡ. கர்த்தரை பிடிச்சு நடங்க. ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಯಿರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. வாலிபனானாலும் ಯವನಸ್ಥನಾದರೂ ಸರಿ, சிறியவர்களானாலும் ಚಿಕ್ಕವರಾದರೂ கணவன் மனைவியானாலும் ಗಂಡನಾದರೂ ಸರಿ, தகப்பன் தாயானாலும் ತಂದೆ ತಾಯಾದರೂ ಸರಿ, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ದೇವರ ಮಾತಿಗೆ ತೆಗಿಸಿ ಕೊಡಿರಿ. அவர்தான் நமக்கு கோல்டன். ಅವರೇ ನಮಗೆ ಬಂಗಾರ, அவர்தான் நமக்கு வைடூரியம். ಅವರೇ ನಮಗೆ ಚಿನ್ನವಾಗಿ, அவர்தான் நமக்கு ஐஸ்வர்யம். ಅದೇ ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯವಂತರಾಗಿದ್ದಾರೆ. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ.